2 மொழியில கையெழுத்து போடுறது உலக வரலாற்றிலே தமிழன் தான். முனியாண்டி மகன் நாகராசு நாகராசு தானே, எம் நாகராசு. அதே எம் உங்க அப்பா ஆங்கிலேயனா? என்னை ஒட்டு கேட்டுன்னு என்ன பயன்? நான் பேசுனதை கேட்டிருந்தா தன்மான மிக்கவனா இருந்தா தற்கொலை பண்ணி செத்துருக்கணும், இல்லைன்னா திருந்திருக்கணும். என் நாட்டுல என் வீட்டுல என் தாய்க்கு சோறு இல்லைன்னா செருப்ப கழட்டி அடிச்சு பிச்சரிங்க வேணா இருந்தாலும். ஏன்னா நீங்களா ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன், தேச துரோகி. அப்ப உங்களுக்கு கோவமா வராது. கக்குசுல தேஞ்ச கட்ட வழக்கமா இருக்கும் பாருங்க, ரொம்ப கூட்டிட்டு அதாலே அடிக்கணும்னு தோணுமா தோணாது? நேற்று ஒரு காணொலியை பார்க்குறேன், திடீர்னு தங்க தளபதி தங்க தளபதி தங்க தளபதி வாழ்க, ஈழ பொறுக்கி சீமான் ஒழிக. தங்க தளபதி அவர் தங்கம்னா 5 லட்சம் கோடி கடன் இருக்கு, அவர் அடமான வச்சு கட்டிட்டு போயிட்டு. உதயநிதி மாநில சுயாட்சியை மாநில உரிமைகளை காப்பாற்றி வைத்தவர்கள் நாங்கள் தான். அவங்க அப்பா சாயந்தரத்துல வலையொலியில ஜூம் மீட்டிங்ல நாம் ஜிஎஸ்டி நமக்கு தர வேண்டிய வரிப்பாக்கியை கேட்டோம், நாம் வெள்ள சேதத்திற்கு 500 கோடி கேட்டோம். இன்சுவை கட்சியை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே டே 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 ஹாப்பி பர்த்டே டே 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 ஹாப்பி பர்த்டே டே டே அப்படின்னு அவர் பொய் சொல்றியா மாமா, பொய்யா சொல்றியா மாமா, அதெல்லாம் போட்டிருக்கா. எனக்கு என்னமோ அந்த 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 பாட்டு சொல்றியா, அந்த பாட்டோட இந்த பாட்டு நல்லா இருக்கு. நான் இதுவே சகிக்க முடியல. இப்ப இவர் அவர் மகன் இன்னொருத்தர் தயாராகிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி கருணாநிதிங்கிற கங்காரு ஸ்டாலின்ங்கிற குட்டியை வயிற்றுலேயே தூக்கிக்கிட்டு ஒரு 50 வருஷம் ஓடி வந்து இறக்கி விட்டுது. இப்ப ஸ்டாலின்ங்கிற ஒரு கங்காரு உதயநிதிங்கிற ஒரு குட்டியை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு போட்டா பிஜேபி வந்துருங்கிறது சரி, நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா என் கட்சி வேட்பாளரை கடத்தின நீங்க பிஜேபி கட்சி வேட்பாளரை ஒருத்தர் கூட கடத்தலையே, ஏன்? அவனை நீங்க தொட்டீங்கன்னா அவன் உங்களை தொடுவான், அப்புறம் கடைசி வரை திகார்ல தான் இருக்கணும். நீங்க அவனை தூக்குங்க, அவன் உங்களை தூக்கி திகார்ல போட்டு உட்கார்ந்துருவான், திகார் சிறையில் போட்டுருவான். என் தம்பி ஹிம்லர் எடுத்து சொல்றான், நாகர்கோயில்ல குளச்சல் தொகுதியில ஒரு வார்டு சொல்றான், அதுல காங்கிரஸ் திமுக போட்டியிடல, எந்த கட்சியும் போட்டியிடல, பிஜேபி நாம் தமிழர் கட்சி போட்டியே பிஜேபிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான். ஆனாலும் இவர்கள் சொல்வார்கள் பிஜேபி வந்துடும், பிஜேபி வரட்டும் தானடா, நீ போட்டியே இடல, நீ போட்டியே இடல. நான் இதை பெருமையா தான் கருதுறேன். எனக்கு போட்டா பிஜேபி வந்துருங்கிற, எனக்கு போடல 21ல பிஜேபி வந்துருச்சு. நான் எவ்வளவு வலிமையான ஆற்றலா இருக்கேன், எனக்கு ஓட்டு போட்டா ஒரு தேசிய கட்சி வந்துரும்ன்ற. எங்களுக்கு போடுங்க, அப்பதான் பிஜேபி வராதுன்னு சொல்ல முடியல உன்னால. திமுக கட்சிக்காரர்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, திமுக போடுங்க, உதயசூரியன்ல போடுங்க, அப்பத்தான் பிஜேபி வராது என்று சொல்ல துப்பற்ற நீ நாம் தமிழர் கட்சிக்கு போடாத, சீமானுக்கு போடாத, அப்பத்தான் பிஜேபி வராதுன்னு. பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி மிதவாத கட்சி, பாரதிய ஜனதா மதவாத கட்சி என்று எண்ணுகிறது ஒரு அறிவிலித்தனம். ரெண்டும் ஒரே கட்சி தான். பாரதிய ஜனதா காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நாட் அ பாலிசி சேஞ்ச். கட்சி வெவ்வேறு, பேர் வெவ்வேறு, கொள்கை ஒன்றுதான், கொள்கை ஒன்றுதான். காங்கிரசின் கல்விக் கொள்கை அதுவே பாரதிய ஜனதா, காங்கிரசின் வெளியுறவு கொள்கை அதுவே பாரதிய ஜனதா, காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை அதான் பாரதிய ஜனதா, காங்கிரசின் மருத்துவ கொள்கை அதுவே தான் பாரதிய ஜனதா, காங்கிரசின் தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், சேம் திங் பாரதிய ஜனதா, சேம் பாலிசி, அதே கொள்கை, அதே கோட்பாடு. பாபர் மசூதி இடித்தவன் பாரதிய ஜனதா அரசு, இடிக்க அனுமதித்தவன் காங்கிரஸ், ராமர் கோயிலுக்கு அடிக்கடி நாட்டியவன் பாரதிய ஜனதா, கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்து சொன்னவன் காங்கிரஸ். இதுல என்ன வேறுபாடை கண்டாய்? We are all Hindus, பாரதிய ஜனதா. Yes, we are all Hindus, காங்கிரஸ். அவன் சவுண்ட் இந்துத்துவா,
இவன் சாப்ட் இந்துத்துவா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுல என்ன மாறுபாடு கண்டுட்டீங்க? இதனால நம்ம என்ன சொல்றோம்? இவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா, அவன் காவி கட்டின காங்கிரஸ். இவ்வளவுதான் மாறுபாடு, ஒண்ணும் கிடையாது. இந்த கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல. அது பெருந்தலைவர் காமராஜர் என்னைக்கு இறந்தாரோ அன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இறந்துச்சு. அவரை அடக்கம் பண்ணிய இடத்தில் அதையும் சேர்த்து அடக்கம் பண்ணியாச்சு. அது முடிஞ்சு. திராவிட கட்சிகளுக்கு மக்களுக்கான சேவை என்கிற நோக்கமே கிடையாது. தன் மக்களுக்கான தேவை அது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கு. இவர்கள் மாண்புமிக்க மக்களாட்சி தன் மக்களின் ஆட்சி என்று மாற்றியவர்கள். எனக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்லுகிற பெருமக்களிடத்திலே, கேட்டுக்கொண்டிருக்கிற அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே முதலாக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஓராண்டு கூட அதை நீடிக்கல. உடனடியாக திரும்ப பெற்று ஆதரவை திரும்ப பெற்று வாஜ்பாய் அரசை கவிழ்த்து விட்டார். உடனே கீழே விழுவதற்கு முன்பு ஏந்தி பிடித்து அவர்களோடு தேர்தல் உடன்பாடு வைத்து கூட்டணி வைத்து அவர்களை வெல்ல வைத்து சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு போய் ஒண்ணுமே இல்லாதிருந்த பாரதிய ஜனதாவை ஒன்றாக்கிய பெருந்தகைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமக்கள். அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு சபதம், ஒரு சூளுரை உரைக்கிறார்கள். இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லை என்று. அதை அவர்கள் மரண நொடி வரை காப்பாற்றினார்கள். அதற்கு பிறகு இந்த கட்சி ஆட்சியை அப்படியே கைப்பற்றி கொண்டது பாரதிய ஜனதா. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வெல்லாமல் தமிழகத்தை 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தது பாரதிய ஜனதா. பேருக்கு ஐயா எடப்பாடி, ஐயா ஓபிஎஸ்ஐ வைத்துக் கொண்டு அவர்கள் தான் கைவிரல் என்னது, கையெழுத்து அவர்கள் இது அப்படித்தான் போட்டுக்கொண்டார். அதை விடுவோம். பாரதிய ஜனதா காங்கிரஸ் இங்கு வரவே முடியாது. திமுக அதிமுக அவர்களோடு தேர்தல் உடன்படிக்கை வைக்கவில்லை என்றார். திமுக அதிமுக என்று கழுதைகள் மேலே ஏறி இந்த திராவிட பன்றிகள் அதிலே ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா இருக்க முடியுமே ஒழிய பாரதிய ஜனதா காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குதிரை மேல் ஏறி பயணிக்கும் என்று கூட நான் சொல்ல விரும்பவில்லை. 2 கழுதைகள் மேல் ஏறி பயணிக்குமே ஒழிய எங்களைப் போல புலிகளின் மீது ஏறி அது சவாரி செய்ய இயலாது. எங்கள் கோட்பாடு வேறு, எங்கள் தத்துவ நிலைப்பாடு வேறு. எங்களுக்கு ஒரே ஒரு சுயநலம் தான், என் உடன் பிறந்தார்களே, அது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் நலன்தான். இன்னும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வெற்று வாக்குறுதிகள், இனிப்பான பசப்பான வார்த்தைகள். பாட்டி கதை சொல்லி தூங்க வைக்க ஒருவன் போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்த பணியாரத்தை கீழே மண்ணை தோண்டி புதைச்சிட்டான். அப்படியே அந்த மரம் வேகமா வளர்ந்து வெறும் பணியாரமா காய்ச்சி தொங்கிருச்சு. அப்ப அவன் வேணுங்கிற போதெல்லாம் பறிச்சு பறிச்சு தின்னான். அப்படியே லேசா ஆட்டி விடுவான், அப்படியே பணியாரமா கொட்டும். கேட்கும்போது அப்பா பணியாரம் காய்க்குதா, பணியாரமா கொட்டுதா. இந்த கதை தான் இவங்க 50 ஆண்டுகளா இந்த திமுக அதிமுக சொல்லிட்டு இருக்கான். பணியாரம் மழை பெய்யும் பணியாரம். ஒரு தொலைநோக்கு உள்ளவன், ஒரு தூர பார்வை உள்ளவன், விஷன் உள்ளவன், அது எவனுக்கும் கிடையாது. இந்த இனத்தில் பிறந்த ஒரே ஒரு மகனுக்குத்தான் உண்டு. அது என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் தான். ஆற்றலாளர்கள் என் இன முன்னோர்கள் இருந்தார்கள். ஆற்றலாளர்கள், அறிஞர் பெருமக்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், லட்சக்கணக்கான மூதாதைகள்.
அரும்பெருமாற்றலாளர்கள் சும்மா கிடையாது, கால ஞானிகள் இருந்தார்கள். சமகாலத்திலே எங்களுக்கு கால ஞானிகள் இல்லையா? இப்பவே பெருந்தலைவர் காமராஜர் பேசிக் கொண்டிருக்கிறார், முன்னாடி இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் ஓடுகிறார்கள். என்ன நடிகர் எம்ஜிஆர் ஐயா திமுகவுக்கு ஓட்டு கேட்க வராரு. போங்க 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 போங்க, கூத்தாடி பையில நாட்டை கொடுங்க, அவன் கூத்தியா கையில கொடுத்துட்டு போவான். நடந்துட்டு இன்னொருத்தர் பாலை விற்பது போன்று ஒரு நாள் தண்ணீரையும் இவர்கள் விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். மக்கள் ஒரு நாள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக மாற்றி விற்பார்கள். யார் சொல்றது? ஆரியம் திராவிடம் என்பதெல்லாம் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒரு நாள் கட்டிப்பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், பார்த்து கொண்டே இரு என்கிறார். இதுல யார் சொன்னது? தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவர் சொன்னது நடக்குது. எல்லாம் அடுக்ககம், பிளாட் சிஸ்டம்ஸ் எல்லாம் புறா கொண்டு மாதிரி கட்டி கட்டி வாழ்றான். பாலை விற்கிறது மாதிரி தண்ணி. நம்ம படத்துல ஒரு காட்சி வருது, பாலை வாங்கிட்டு கெட்டியா இருக்கிறான்னு இப்படி விரலை விட்டு விட்டு பார்ப்பாரு. மெதுவா சொட்டு விழுந்துச்சுன்னா தண்ணி கலக்கல, சொட்டு சொட்டு விழுந்துச்சா கலந்துருக்காங்க. இந்த பாலை ஊத்துனது கதாநாயகி இந்த பொம்பளை பிள்ளை. இவர் இப்படியே ஊற்றி ஊற்றி பார்க்கறது, எட்டி பார்த்துட்டு என்ன பாக்குறீங்க? பாலில் தண்ணி கலந்துருக்கனா? பால் விலை விட தண்ணி விலை அதிகம். பால் விலையை விட தண்ணி விலை அதிகமாயிருச்சு, அப்புறம் கலக்கிறது. அவன் சிரிச்சுட்டு போறான், அம்மடா இதெல்லாம் கொடுமை ஆயிடுச்சு. அதான் நடக்குது. எது எவ்வளவு சாதிச்சிருக்கலாம் என்று கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திங்க. 50 ஆண்டு 5 ஆண்டுகள் ரொம்ப வேணாம், வெறும் 9 ஆண்டு காலங்கள் தான் பெருந்தலைவர் காமராஜர் இந்த நாட்டை ஆண்டுகிறார். முதல்ல 5 வருஷம், அப்புறம் 4 வருஷம். நம்ம பாட்டை ஒரு பைத்தியக்காரன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு எம்எல்ஏ. இளைஞர்கள் வரட்டுமே நாட்டை ஆளுவதற்கு. இளைஞர்கள் 65-70 வயசுல இளைஞரணி செயலாளராக இருக்கிற நாட்டில் இளைஞர்கள் நாட்டை ஆளட்டுமே. முதிய பெரியவர்களா நம்ம கட்சி பணிக்கு போவோம். எப்படி இருக்கு பாருங்க. கட்சி பணிக்கு போகும்போது பதவியை விலகிட்டு போயிட்டார். அங்கதான் பக்தோச்சலம்னு ஒருத்தரை கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க, இளைஞர். அவர் இந்திய திணிக்குதாங்க. பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க ஆட்சி காலத்துல லால் பகதூர் சாஸ்திரி அவங்க எல்லாம் இருக்கும்போது இந்திய திணிக்கிறாங்க. இந்திய திணிக்கும் போது இவர் எதிர்க்காம விட்டுறாரு. அந்த நேரம் கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்படி வளர்க்கறதுன்னு தெரியாதவன் இந்தின்ட்டாங்க. அவங்களுக்கு இந்திய எதிர்க்கணுங்கிறது நோக்கமே இல்லை, கிடையவே கிடையாது. இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த இன்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோன்னு புரட்சி பாவலன் பாட, நம்மள மாதிரி பயில எழுந்திரிச்சு போய் தீ குளிச்சு அடிச்சு சண்டைய போட்டு ஜெயிலுக்கு போய் புரட்சி வெடிச்சிருச்சு, மொழி புரட்சி. அதை பயன்படுத்திக்கிட்டது திமுக. அந்த மொழி புரட்சியில் ஏற்பட்ட கிளர்ச்சி, அதன் வெற்றியை அறுவடை செய்து திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. வந்த பிறகு அப்படி யோசிக்குது, தமிழுக்கு அமுதென்றுவே அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அப்ப உயிருக்கு சமமானது என் மொழி. சரி, மற்றவனுக்கு அது தொடர்பு மொழி, தட்சால், தட் இஸ் ஒரு லாங்குவேஜ், தட்சால், அதெல்லாம் கிடையாது. எனக்கு என் உயிர், எனக்கு பேச்சு கிடையாது, தமிழ் என் மூச்சு. ஓகே, அப்ப தமிழ், தமிழனுக்கு உயிர் என்பது உடலில் இல்லை, தமிழனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கு. அப்ப தமிழ் இருக்கிற வரை தமிழன் தமிழனா இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் இந்த நாட்டை ஆள்வது கடினம். அப்ப என்ன சொல்றார்கள் திராவிட திருவாளர்கள்? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நமது தாத்தை ஒருத்தன் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நாமக்கல் கவிஞர் என்னென்னமா பாடுறான். அம்பட்டையும் தனதாக்கி கொண்டு அதே முழக்கத்தை திருப்பி சொல்லி, இப்ப நம்ம சிந்தனை எடுத்து அவனே யோசிச்ச மாதிரி பேசிக்கிறான்ல திராவிட திருவாளர்கள். அதே மாதிரி அவன் பேசி
மாநகராட்சி கட்டடங்கள், அரசு அலுவலகங்கள் எல்லாம் தமிழ் வாழ்க. உள்ள கோப்புகள் எல்லாம் ஆங்கிலம், நாக்கள் எல்லாம் ஆங்கிலம், கையெழுத்து ஆங்கிலம். இப்படி ஒரு கேடுகட்ட இனத்தை நீங்க எங்க பார்த்திருக்கீங்களா? 2 மொழியில கையெழுத்து போடுறது உலக வரலாற்றிலே தமிழன் தான். தாய்மொழியை விட்டுட்டு ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுற அறுதலையும் இவங்க தான், அறுதலை பயிர்களும் இவங்க தான். எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழி விட்டு பிற மொழியில கையெழுத்து போட்டிருக்கான் சொல்லு? ஜெர்மானியன், பிரெஞ்சு, இங்கிலீஷ் சொல்லு. யாராவது ஸ்பானிஷ்காரன் யாரையாவது சொல்லு. இல்ல அரபு, உருது, இவன் தான் போடுவான். முனியாண்டி மகன் நாகராசு, நாகராசு தானே, எம் நாகராசு. அதே எம் உங்க அப்பா ஆங்கிலேயனா? இதுவரை ஒரு எழுத்து கூட மாத்திக்கலையே. திமுக வந்து தமிழ் வளர்ச்சி துறையில ஐயா தங்கம் தென்னரசு, இனிமேல் எல்லோரும் முதல் எழுத்தை தலைப்பெழுத்தை வந்து தாய்மொழியிலே போடணும். இன்னும் KN நேரு தான், KKSSR தான். கட்சிக்காரனை முதல்ல மாத்த சொல்லு, அத சொல்லுங்க. ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாத இவர்கள் எப்படி இந்த சமூகத்தை மாற்றி புரட்சிகர சமூகம், எழுச்சிகர சமூகம், தூய சமூகம் படைப்பார்கள்? எப்படி படைப்பார்கள்? எப்படி படைப்பாங்க? அதை வச்சு ஏமாத்தி தமிழை தமிழர்கள் போல பேசிக்கொண்டு, தமிழ் பெயரை அவர்கள் வைத்துக்கொண்டு, நம்மவர்கள் போலவே உடன் இருந்து கொண்டு தாய்மொழி தமிழையும் தமிழின உணர்வையும் தமிழர் உரிமையும் அழித்து முடித்து விட்டார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. அப்பா என்னடா முழக்கம், என்ன முழக்கம்? சுயாட்சிங்கிறது சமஸ்கிருதம், நாம வந்து தன்னாட்சிங்கிறோம், அதுல கூட்டாட்சிங்கிறோம். இதுவரை கூட்டாட்சி மலர்ந்தது இல்லை, கூட்டணி ஆட்சி தான் மலர்ந்திருக்கிறது இந்தியாவில். கூட்டாட்சி எப்ப மலர்ந்துச்சு? ஐயா VP சிங் காலத்துல. மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்திய நாட்டை ஆளுகிற ஒரு தலைவனை தேர்வு செய்தது, அதான் கூட்டாட்சி. அதை தான் நாம சொல்றோம். இந்தியாவிற்கென்று ஒரு கட்சி வேண்டாம், ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்போம், காங்கிரஸை ஆள்வது விட்டால் பாரதிய ஜனதா ஆள்வது, இந்த கோட்பாட்டை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்ப எப்படி ஆள்வது? தமிழ்நாட்டை நான், ஆந்திராவை அவர், கேரளாவை அவர், கர்நாடகா அவர், பீகாரை அவர், குஜராத்தை அவர், எல்லாரும் அவன் மாநிலத்தை அவன் ஆளு. இந்த ஒன்றியத்தை யாரா ஆள்றது? கூடி பேசுவோம், ரவுண்ட் டேபிள் போடு, வட்டம் மேசை உட்கார்ந்து பேசுவோம். இங்க வா, இந்தியா ஒரே நாடா இருக்கணுமா? அதிகாரத்தை பரவலாக்கு, எல்லா மொழிகளை தேசிய இனங்களுக்கு முன்னுரிமை. அதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வருவார். இந்த நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தை வகுக்க போகிற போது இப்படி ஒரு அரசியல் சாசனம் இருந்ததில்லை, நாம் உருவாக்குகிறோம். இந்த நாடு ஒன்றுபட்ட தேசமாக, இறையாண்மை கொண்ட தேசமாக இருக்க வேண்டுமானால் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, பல மொழிவழி தேசிய இனங்களின் ஒன்றியம் இது. அப்ப எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்குமான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று எழுதுகிறது. அது இருக்கான்னு. அப்ப என்ன செய்யணும்? இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தான் பிரதமராக முடியுங்கிற நிலை இருக்குமானால் அது என்னாடா? ஆந்திரா நரசிம்மராவ் ஆண்டுட்டார், கர்நாடகா தேவேகவுடா ஆண்டுட்டார், குஜராத்தி ஆண்டுட்டார், இந்திய தாய்மொழியாக கொண்டவன் ஆண்டுட்டார், எல்லாரும் ஆண்டுட்டார். இப்ப சுழற்சி முறையில கொண்டு வா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தேசிய இனம். கன்னடர் ஆண்டுட்டாரு, தெலுங்கர் ஆண்டுட்டாரு. இங்கிட்ட பக்கத்துல மலையாளியம், பங்காளி இருக்க, அவனுக்கு ஒரு 5 வருஷம் கொடு, எனக்கு கூட அப்புறம் கொடு, அவர் 5 வருஷம் பிரதமர் போட்டும், அப்புறம் எனக்கு கொடு, நாங்க செத்து போயிடுவோம், எங்க பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்க பிள்ளைல ஒருத்தன் பிரதமரா வரட்டும், ஒரு நம்பிக்கையாக எங்களுக்கு இருக்கும்ல. ஒரு நாள் இந்த துணைக்கண்டத்தின் அதிபராக, தலைமை அமைச்சராக என் இனம் சார்ந்தவன், தாய்மொழி தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழ் மகன், தமிழச்சி உட்கார்ந்து ஆளுவாள் என்கிற நம்பிக்கையாவது எங்களுக்கு வரணும்ல. இல்ல, அப்புறம் ஐக்கிய குஜரால் இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டாட்சி இருந்துச்சு. கூட்டணி ஆட்சி தான் பிறகு காங்கிரஸோட கூட்டணி, பிஜேபியோட கூட்டணி. எங்க கூட்டாட்சி மலர்ந்துச்சு? மாநிலத்து தன்னாட்சி எங்க இருக்கு? இவ்வளவு காலம் கழிச்சு தம்பி உதயநிதி மாநில சுயாட்சியை, மாநில உரிமைகளை காப்பாற்றி வைத்தவர்கள் நாங்கள் தான். அவங்க அப்பா சாயந்தரத்துல வலையொலியில ஜூம் மீட்டிங்ல, நாம் ஜிஎஸ்டி நமக்கு தர வேண்டிய வரிப்பாக்கியை கேட்டோம், நாம் வெள்ள சேதத்திற்கு 500 கோடி கேட்டோம்,
மத்திய அரசு தராமல் நம்மை ஏமாற்றுகிறது, வஞ்சித்து விட்டது என்று. நீங்க மாநில உரிமையை தரலங்கிறீங்க, அவரு மாநில உரிமையை நாங்க தான் காப்பாற்றி வச்சிருக்கோம்ன்றாரு. இப்ப எதை நம்புறது? நாங்க எதை நம்புறது? மாநில தன்னாட்சியில் கல்வி மாநில உரிமை, அது ஏன் இந்தியா பொதுப்பட்டியலுக்கு போச்சு? மருத்துவத்தை ஏன் எடுத்துட்டு போனா? மின் உற்பத்தி விநியோகம் ஏன் போச்சு? கச்சத்தீவு என் தாத்தனுடைய சொத்து, அதை ஏன் திருப்பி இவ்வளவு காலம் எடுக்கல? தன்னாட்சியில், தன்னாட்சி உரிமையில் ஒரு நிலத்தில், ஒரு மாநிலத்தில், அந்த மாநிலத்தின் மகன் அந்த நிலத்தில் பெருத்து வாழ்கிற, அந்த நிலத்திற்கு உரிமையான ஒரு தேசினத்தின் மகன் அல்லது மகள் அந்த நிலத்தை ஆள்கிற உரிமைதான் மாநில தன்னாட்சியிலே முதன்மையான உரிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்றால் இனவெறி. இது எப்படி இனவெறி ஆகும்? எளிய உதாரணம் தானே. எல்லாரும் தனித்தனி வீடு கட்டு குடியேறிட்டீங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தனித்தனியா வீடு கட்டி குடியேறிட்டீங்க. ஆனா இது ஏன் வீடு? எல்லாரும் என்னை புறக்கொடி சொல்லிட்டு எல்லா பயிலும் கூடிய வீட்டுல கும்மி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதை எப்படி நான் ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? தம்பி, ஆளாளுக்கு ஒரு லட்டு உருட்டி எடுத்துட்டு போயிட்டியே. உங்க லட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு வந்தவன்லாம் என் லட்டை நொறுக்கி நொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒண்ணு ஏமாலியா இல்ல கோமாலியா இல்ல பைத்தியக்கார பயல? என்னது என்னது? நாங்கள் பேசுவது இனவெறி அரசியல் அல்ல, நாங்கள் பேசுவது தமிழ் தேசியத்தின் இன உரிமை அரசியல். உலகத்தின் மூத்த குடி ஆதி மனிதன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ். இது நாங்க பேசினா ஏதோ மொழி பற்றி இனப்பட்டுல பெருமையா பீத்திக்கிட்டு இருக்காங்க. உலக பேரறிஞர்கள் எல்லாம் நிறுவுறான். கடைசிக்கு இந்திய நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்பதில் எனக்கு பெருமை என்று பேசுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் பேராபத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் பேசுறாருன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுது. இவர்கள் காலங்காலமாக நம்மை திட்டமிட்டு சிதைத்தளித்தவர். ஒரு அடிப்படை தானே என் அன்பிற்குரிய மக்களே. லாங் விஷன், நம்ம தூர பார்வை இல்லைன்னா நம்ம பாட்டன் அருண்மொழி சோழன், ராஜராஜன், அரசேந்திரன், பின்ன வந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அதுக்கு பிறகு வந்த குரு, எல்லாருக்குமே ஒரு அவங்க தான் பேரரசு. அந்த பேரரசர்களுக்கே இல்லையே. கடாரம் வென்றான், கங்கை கொண்டான், படிக்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆனால் காவிரியில கொஞ்சம் தண்ணி கொள்ள முடியலையே உடன் பிறந்தார்களே, ஒண்ணும் பண்ண முடியலையே. தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக படையெடுத்து போய் கனகன் விஜயனை தோற்கடித்து கல்லில் தலையிலே கல்லை சுமக்க வைத்து நமது பெரும்பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டுவனின் வீரம் எங்க? செத்து போச்சு, செத்து போச்சு. சாதாரண குடிமகள் கண்ணகி பெருமாட்டி பாண்டிய நெடுஞ்சலின் அவையிலே, மன்னனின் அவையிலே, அரண்மனைக்குள் புகுந்து சபையிலே மன்னனை எதிர்த்து வாதிட்டு, என் கணவனா கல்வன், நீயே கல்வன், நீயே கல்வன் என்று கால் சிலம்பை கலட்டி உடைத்து நீதியை நிலைநாட்டிய பெருமாட்டி. மன்னராட்சி காலத்தில் சாதாரண குடிமகள் வாதிட்டு நீதியை நிலைநாட்டி ஜனநாயகத்தை காப்பாற்றினார். மன்னராட்சி காலத்திலே ஜனநாயகத்தை காத்தவர்கள் நமது மூதாதைகள். ஆனால் இன்று மக்களாட்சியிலே ஜனநாயகம் இல்லை. எதிர்கட்சிக்காரர்கள் போறார்கள், உட்கார்றார்கள், உட்கார இடத்தில் புண்ணு, எழுந்துகிறார்கள், வெளிநடப்பு, எல்லாமே வெளிநடப்பு. அதான் நான் சொன்னேன், திமுகவுக்கு போடுற எல்லாரும் 100 பேர் வெளியில வரும்போது 101 ஆளா வெளியில் நடப்பாரு, அவ்வளவுதான். இருந்து தர்க்கம் செய்து வாதிட்டு அதெல்லாம் கிடையாது. என் பங்காளி வடிவேல் மாதிரிதான் இன்னைக்கு ஓவரா உதறது. ஆனார் உங்களுக்கு தெரியாத செக்ஷன் இல்லை, அது இபி கோபி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏதோ பார்த்து போட்டு விடுங்கள், நான் நீங்கள் அப்படின்னு போவார்ல,
அதே தான் அந்த எதிர்கட்சி போயிட்டு உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, நீங்கள் இது பண்ணி ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் நடக்குது. ஆனால் அவர்களுக்கு சேர சோழ பாண்டியருக்கோ அல்லது அரசேந்திரனுக்கோ அருண்மொழிக்கோ தாய்லாந்தை வென்றான், மலேசியாவை வென்றான், அந்த நாட்டை வென்றான், சிங்கப்பூரை வென்றான், எல்லாம் அப்ப சிங்கப்பூர் மலேசியா தனித்தனி நாடு இல்லை, ஒண்ணு எல்லாம் வென்று உலகத்தில் பல்வேறு 3வது பெரிய வல்லரசை நிறுவினாங்கிறாங்க. இலங்கையை வென்றான், எல்லாத்தையும் வென்றான். ஆனால் என் இனத்திற்கென்று ஒரு நாடு வேணும்டான்னு அவன் கனவுல கூட நினைக்கல. நம்ம பாட்டைங்க போய் வென்றுட்டு இந்த புலிகொடியை ஏத்திட்டான். இது என் ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட நாடு. அருண்மொழி நீங்களே ஆளுங்க. சண்டை எப்படி போட்டிருக்கான்னு தெரியுமில? வாழை வீசுறது, குவேலை வீசுறது, ஊத்துறது, வெட்டுறது ஒண்ணும் கிடையாது. 60,000 யானைகளை கப்பல்ல ஏத்தி கிளம்பிருக்காங்க. 60,000 யானைகளையும் போர்க்களத்தில் நிறுத்தி வீரர்களை ஏத்தி வேலையும் வாழையும் மேல கொடுத்து அப்படி உட்கார வச்சா அங்க முன்னாடி குதிரைப்படை ஒரு மாதிரி சின்னதா தெரியும். காலை தூக்கி ஒரு சத்தத்தை போட்டு டம்னு 60,000 யானையும் பூமியில காலை வச்சதுன்னா நிப்பா எல்லாத்தையும் போட்டு கும்பிட்டுட்டான். ஐயா சண்டை வேணாம், எடுத்துக்க. சண்டை வேணாம்ப்பா, நீ எடுத்துக்க. என்ன வேணும் நீ சொல்லு, நாங்க செய்யறோம். இந்திரா 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 ஆட்சி நீனே செஞ்சுக்கடா. ஆட்சியா நீனே செஞ்சுக்க. கப்பத்தை கட்டு, திருப்பிடா படை. அவன் ஒரு பரதேசி. நம்ம பாட்டை அங்க கொடியேத்தின பரதேசி தமிழ் மக்களை குடியேற்றிட்டு வரணும்லடா. மராட்டியம் வந்தான், விஜயநகர பேரரசு வந்தாச்சு, எல்லாம் வந்தவனெல்லாம் அவன் கொடியை ஏற்றினான், அவன் மக்களை குடியும் ஏற்றினான். தமிழ் மொழி சிதைந்து, பண்பாடு சிதைந்து, கலை கலாச்சாரம் சிதைந்து, வழிபாடு சிதைந்து நாசமா போச்சு. ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் நம்ம 10 வருஷம் கத்துனது ஏட்டுனா என்ன, நாட்டு மாட்டின் தேவை என்ன, ஏட்டு பால்னா என்ன, இப்படியே பேசினோம். டே அழிக்கிறான்டா அழிக்கிறான்டான்னு. திடீர்னு பார்த்தா ஜல்லிக்கட்டுல தமிழன்டா, நாங்கள் தமிழர்கள், ஜல்லிக்கட்டு. என்ன என்ன ஆயிடுச்சு? இந்தியாவில் இத்தனை மொழிவழி தேசிய இனங்கள் வாழுது, ஒரு இனம் கூட தூய இனம் கிடையாது. பங்காளி, குஜராத்தி, போச்சு எவனும் கிடையாது. ஆந்திரா, தெலுங்கு, கன்னடர், மலையாளி, தெலுங்கர், துளுவர் கிடையாது. இந்த துளு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்ன? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே. அப்படின்னா என்ன? ஏன் ரத்தத்துல பிறந்ததுன்னு, ரத்தத்துல பிறந்துச்சு அப்படின்னு தமிழ் தாயை பாடுறான். சமஸ்கிருதத்தை ஒண்ணு அப்படியே 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 அப்படி நம்ம அப்பத்தா வெத்தலையை போட்டு அப்படி துப்பிய மொழிகள் தான். உண்மையை சொல்றேன். வணக்கம், நமஸ்காரம் கன்னடம். கர்நாடகாவில் இன்னும் கன்னடர்கள் அக்கா, அம்மா, அப்பா தான். அது தெரியுமில்ல உனக்கு? அத்தை தான் பேசுவான். அப்படியே ஒவ்வொன்றும் சாப்பிட்டீங்களா நீங்க, போஞ்சஸ்திரா மீரு, உட்காருங்க, கூச்சண்டி, அதே ஒளி அளவுல பேசுவான். வணக்கம் நமஸ்காரம் ஆச்சு, நமஸ்காரம்னா பூரா திருப்பிட்டு போயிட்டான். மிளகச்சாறு ரசமாச்சு, மகிழ்ச்சி சந்தோஷமாச்சு, இழப்பு நஷ்டமாச்சு, மதிப்பு லாபமாச்சு. இதுதான் கதை. கோயில் ஆலயமாச்சு, கருவி ஆயுதமாச்சு, கதை முடிஞ்சிச்சு. புரியுதுல உங்களுக்கு? நீர்வீழ்ச்சி அது தமிழ் சொல்ல, அது தமிழா? அருவிதான் தமிழ். அருவி யார் பேசுற? மலையாளி. நீ என்ன சொல்ற? நீர்வீழ்ச்சி. ஆங்கிலேயம் வாட்டர் ஃபால்ஸ்னா அதை அப்படியே திருப்பி மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சின்னு வச்சுக்க. அதுக்கு தமிழ்ல சொல்றது அருவி. டாடி கூட கிடையாது, டேட். இன்னும் கொஞ்ச நாள் டே அவனோட. எங்க அண்ணன் செந்தில், அண்ணன் கவுண்டமணிய எப்படியாவது இவனை வெறுப்பேத்தன்மை ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனை என்ன பண்ணலாம்னா, பாரா போடா வாடான்னு பேசுறேன் பாடுறா, எத்தனை டே போடுறேன்னு பாடுறான்னு. அவருக்கு பிறந்த நாள்
ஒரு பூங்கது கேக் இதை கொண்டு வந்து இன்சுவை கட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே டே 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 ஹாப்பி பர்த்டே டே 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 ஹாப்பி பர்த்டே டே டே அப்படின்னு அவரு எத்தனை டே போடுறான் அந்த ராஸ்கல். இத சாக்கா வச்சு நம்மள டே டேன்னு கூப்பிடுறானே. ஹாப்பி பர்த்டே இடையில ஒரு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டே 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 ஹாப்பி பர்த்டே அவர் முறைக்கு ஹாப்பி பர்த்டே டே 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 அந்த கதை தான். அதாவது காசியான இந்த ஒரு சொல்லுவாங்க, ஒரு பையன் தெருவில் அழுதுட்டு ஓடியாரான். அவனை ஏப்பா அழுகிறேன்னு, அம்மா அடிச்சுட்டீங்க அம்மா அடிச்சுட்டீங்க. ஏப்பா அம்மான்னு சொன்னே அடிக்குது ஐயா, அம்மான்னு சொன்னதுக்கு அடிக்கிறாங்க ஐயா. அப்ப என்ன சொல்லணுமா, மம்மின்னு சொல்ல சொல்றாங்க ஐயா, மம்மின்னு. அடப்பாவி, மம்மி என்றால் ஆங்கிலத்தில் பதப்படுத்தப்பட்ட பிணம் என்று அர்த்தம். நீங்க மம்மி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் வருது பத்தி இல்ல, சுடுகாட்டுல இருந்து அப்படி சுத்தி சுத்தி படம் எந்திரிக்கும். படம் இருக்குல்ல, மம்மின்னு ஒரு படம் முதல்ல வந்துச்சு, மம்மி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம். அப்ப மம்மினா என்ன, பதப்படுத்தப்பட்ட பீனம்னு அர்த்தம். இதுல இருந்து அவன் என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமில, தாய்மொழியில் அம்மா என்று சொல்லாது மம்மி என்று சொல்ல சொல்லுகிற எல்லோருமே பதப்படுத்தப்பட்ட பிணங்கள் தான் என்பதை ஒத்துக்கொள். அம்மாங்கிறது வேற அம்மாவா, ஒரு சொல்லா சொல்லா. ஆ என்றால் உயிர் எழுத்துங்கிறான், முன்னவர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. உயிர் எழுத்து ஆ. இம் மெய் எழுத்து, உயிர் உடம்பு, மெய் உடல், உயிர் மெய். மா உயிர் மெய் எழுத்து. எப்படி இருக்கு பாருங்க. இந்த எழுத்துக்களை இணைத்து அம்மா என்கிற ஒரு சொல்லை உருவாக்கியிருக்காங்க. எந்த மொழியிலேயாவது இப்படி சொல்லு பாப்போம். அப்பா ஆ மெய் எழுத்து உயிர் எழுத்து, இப் மெய் எழுத்து, பா உயிர் மெய் எழுத்து. அம்மா மென்மையானவள், அப்பா சற்று வன்மையானவன். அதனால ஆ இம் மா இந்த எழுத்துகளின் உச்சரிப்பு மென்மையா இருக்கு. ஆ இப் வன்மையா இருக்கு, பா வன்மையா இருக்கு. எப்படி உருவாக்கியிருக்கான் பாருங்க. நீ அதை விட்டுட்டு ஹை டாட், ஹை மம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆஸ்திரேலியன் பேரட்டு என் வீட்டில் வந்து தமிழ் பேசு. வணக்கம் வாங்க, தமிழ் வாழ்க, தலைவர் வாழ்க, காளிமுத்து வாழ்க. எங்க மாவீரா மாவீரா, தம்பி மாவீரா மாவீரா, வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க. தமிழ் பேசிட்டு இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிளி. இப்படிதான் ஒரு நாய ஒரு யானை வந்து வெறி கொண்டு அப்படி மதம் கொண்டு இது பண்ணி இருக்குது. அவன் எதையோ பேசி அடக்கி பார்க்கறான், அவன் ஒன்றும் பண்ண முடியல. சாதாரணமாக வழியில போய்கிட்டு இருந்தவருக்கு அந்த யானையை பார்க்கறதுக்கிட்டே இருக்கான். அது என்ன 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 சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, கட்டுப்பட மாட்டேங்குதுன்னு இது வந்து என்ன பிரச்சனை, என்ன எது சொன்னாலும் செய்ய மாட்டேங்குது, கட்டுப்பட மாட்டேங்குது. அவன் மொழியில பேசுறான். நம்மால் யானை இப்படி சொரிஞ்சு கொடுத்துட்டு தமிழ்ல பேசுறான். அப்படியே பம்மியா உட்காந்துருது. என்ன பண்ண, தமிழ்ல பேசினேன். ஏன், அது தமிழ் யானைடா, தமிழ்லயே பேசி வளர்ந்துருக்குடா, அதை நீ வாங்கிட்டு வந்துட்ட. அதை நீ வாங்கிட்டு வந்துட்டு எதையோ பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்னடா புரியும்? அதுதான் இப்ப தங்கை முகிலா சொல்றாங்க பாருங்க. அவங்க பிழை இல்லை, வாழ்விடம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. டெல்லியில போய் அவங்க பிறந்து வளரும் போது அங்க கேந்திர வித்தியாலயம் தமிழ் இல்லை, சமஸ்கிருதம், ஹிந்தி, இங்கிலீஷ். இங்கேயும் கேந்திர வித்தியாலயம் இருக்கு. இப்ப நாம வந்தா அது ஏந்திர வித்தியாலயமா மாறும். கேந்திர வித்தியாலயில என்ன, தமிழ் படிக்க முடியாது. நிலம் யாருது, தமிழனோடது. மின்சாரம் யாருது, என்னது. தண்ணீர் எங்கிருந்து எடுக்கிற, என்னது. எல்லாத்தையும் எடுத்துக்கிறவ. ஆனா என் தாய்மொழியை படிக்க மட்டும் வாய்ப்பு கொடுக்க மாட்டியா? துண்டிடா மின்சாரத்தை, துண்டிடா குடிநீர் இணைப்ப, டெல்லியில இருந்து வாங்கிக்க, கோ, கதை முடிஞ்சு. இதெல்லாம் ரொம்ப அக்கிரமம், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். என் நாட்டுல என் வீட்டுல என் தாய்க்கு சோறுலன்னா செருப்ப கழட்டி அடிச்சு பிச்சை வேணாம். என் நாட்டுல என் தாய்மொழியை படிக்க வாய்ப்பில்லை என்றால் அந்த பள்ளி கல்லூரி என் தாய் நிலத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்து கிளம்பிட்டு சிபிஎஸ்இ பள்ளி, கேந்திர வித்யாலயா, தாய்மொழியில நான் இருக்கனாடா, வரலாற்றுல நான் இருக்கனாடா, இருக்கனா. சோழ பேரரசை பற்றி, பாண்டிய பேரரசை பற்றி, சேரனை பற்றி பாடம் இருக்கா? பாடம் இருக்கா? தீரன் சின்னமலையை மூதாதையை படிப்பனா, புலித்தேவனை படிப்பனா, படிப்பனா?
வெள்ளக்காரன் படையை கிளப்பி கொண்டு வரான். யாரோ நெற்கட்டின் சேவலாமே பூலி தேவனாமே ஒரு கை வார்த்து விடலாம் என்று வரான். துப்பாக்கி, பீரங்கி, வால், வேல், அவ்வளவுதான். அடிச்ச அடியில எந்த இடத்துல படைய கிளப்பினானோ அதே இடத்துல போய் நிறுத்தி அவனை திரும்பி வந்தா தொலைச்சிருவேன் என்று ஓட ஓட விரட்டிய மரவன் நமது தாத்தன் புலித்தர், பாட்டன் புலித்தர். அவன் என்ன அவனை படிப்பிய வரலாறு சொல்லுதா கேந்திர வித்தியாலய சிபிஎஸ்சியில? உன்னுடைய துப்பாக்கியின் தோட்டாக்கள் என் ஆட்டு புழுக்கைக்கு சமமிடானும் வீரம் முழக்கமிட்டவன் அழகுமுத்துக்கோன். இன்னொரு பாட்டை மருதநாயகன் கான் சாஹிப், அவன் நம்ம ரத்தம் தான். அவன் கூலிக்கு சண்டை போடுவான்ல, ரவுடியெல்லாம் 10 லட்சம் தர அவனை கொன்றுவோம்ல, அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன். அவ்வளவு பெரிய வீரன் தன் ஆற்றலை, தன் வீரத்தை தன் தாயக விடுதலைக்கு, தாயக மீட்சிக்கு பயன்படுத்தவே இல்லை. பூலித்தேவனின் தோல்விக்கு, அழகுமுத்துக்கானின் தோல்விக்கு, நம்ம அழகுமுத்துக்கோனின் மூதாதையின் தோல்விக்கு இவர்தான் காரணம். அப்ப நம்ம அழகுமுத்துக்கோன் நம்ம பாட்டேன் கான் சாஹிப்பை பார்த்து சொல்றாரு, ஏய் நாங்க தோற்றாலும் செத்தாலும் வரலாற்றில் வீர மறவர்களடா, ஆனால் நீ வென்றாலும் வரலாறு உன்னை துரோகி என்றுதான்டா பதிவு செய்யுங்கள். அத படிப்பியா? அந்த படிப்பியா? நம் தாத்தா சீரன் சின்னமலை பாட்டேன். 19 வயசு. மைசூர் மகாராஜா ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவங்க உருதை தாய்மொழியாக கொண்டவர்கள். இவர்கள் அவர்களை விடுதலை போராட்ட வீரர்களாக பெருமக்கள், RSS பெருமக்கள், வீர பாரதிய ஜனதா பெருமக்கள் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர்கள் பங்கு அசாத்தியமானது. மானங்கட கேட்கிறாடா, ஒன்று RSS பிஜேபி காரர்கள் விடுதலை போராட்டத்தில் செய்த பங்களிப்பு ஒன்று. சிறைக்கு பயந்து 16 ஆண்டுகள் நேரும் தான் சிறையில் இருந்தாரு. கடிதம் எழுதி கொடுத்து வந்தாரு. எங்க தாத்தன் காமராஜன் தான் 9 ஆண்டுகள் இருந்தாரு. கடிதமா எழுதி கொடுத்து வந்தாரு, மன்னிப்பு கடிதமா கொடுத்தாரு. எங்க ஐயா நல்லகனோட தான் ஐஸ் கட்டியில படுக்க வச்சாங்க. மீசைய ஒவ்வொரு முடியா புடுங்கினாங்க, சுருட்டால சுட்டாங்க. விடுதலை போராட்டத்துக்கு வெளியேறி விடுதலை வீரர்களை காட்டி கொடுத்துட்டா வந்தாரு. ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட அனுபவிக்கலையா இந்த நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு தலைவன். அவன் நேர்மைக்கும் உண்மைக்கும் இந்த மக்கள் கொடுத்த பரிசு. அந்த தலைவனுக்கு தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு குடிமக்கள் கொடுத்த பரிசு. ஒரு பதவியை கூட அனுமதிக்கல. கட்சி பதவி அதையும் கொடுத்துட்டாரு. கார் கொடுத்து கட்சி, அதையும் கட்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் வாஜ்பாய் எனக்கும் போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போனார். நாட்டின் பிரதமர். எப்படி இருக்கு பாருங்க. வெள்ளைக்கார ராணி வரும்போது RSS அரட்டவசரை போட்டுக்கிட்டு குச்சியை வச்சுக்கிட்டு தொப்பியோட நின்று மரியாதை வெள்ளைக்கார ராணிக்கு. இவர்கள் கப்பல் ஓட்டிய தமிழன், செக்கிழுத்த தமிழனின் பேரனும் பேத்தியும் நீங்களா ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன், தேச துரோகி. அப்ப உங்களுக்கு கோவரமா வராது. கக்குசுல தேஞ்ச கட்ட வழக்கமா இருக்கும் பாருங்க, ரொம்ப கூட்டிட்டு அதாலே அடிக்கணும்னு தோணுமா? தோணாது. திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் இல்லை என்றால் தீரன் சின்னமலைக்கு வரலாறு எது? எங்க பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு ஏது வரலாறு? எங்க மாமன்னர்கள் மருதிருவர்களுக்கு ஏது வரலாறு? ஏது வரலாறு? வரலாற்றை பேசணும்ல, உண்மையை பேசணும். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, உண்மை ஊராட்டும், ஆனால் ஒருபோதும் இறந்து விடாது. விவேகானந்தர் என்ன சொல்றார்? உண்மைக்காக நீ எதையும் விட்டுக் கொடு, ஆனால் எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுத்துறவே கொடுத்துறாதேங்கிறார். அப்ப இதையெல்லாம் படிச்சுட்டு பொய் பேசிட்டு இருந்தா அப்படி நல்லா வருது. பொய்ய பேசுறா அப்படின்னு ஒரு பாட்டு போடுறா. பொய் சொல்றியா மாமா, பொய்யா சொல்றியா மாமா, அதெல்லாம் போடுறா. எனக்கு என்னமோ அந்த 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 பாட்டு ஓ சொல்றியா, அந்த பாட்டை விட இந்த பாட்டு நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப இன்னும் ஏ சாமி ஆ சாமி அந்த பாட்டுலயும் மாத்தி போட்டது நல்லா இருக்கு. என்ன வேணாலும் கேளு, காதலே வாங்க மாட்டாங்க. ஐயா பெரியார் சொல்றாருல, மானம் உள்ள 1000 அல்ல, மானம் உள்ள ஒருவனோடு நீ சண்டை போட்டுடலாம், மானமுள்ள 1000 பேரோட கூட நீ சண்டை போட்டுடலாம்டா.
நான் மானங்கட்ட ஒருத்தனோட நீ சண்டையே போட முடியாதுடா. சண்டை எப்படி போடுவ? என்ன வேணாலும் திட்டு, என்ன வேணும் அப்படியே உட்கார்ந்துருந்தா அப்படி. பாராளுமன்றம், மகுவா மைத்ரா, வங்கத்து சிங்கப்பெண் அங்க நின்னுக்கிட்டு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், ஹலோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான் பினான்ஸ் மினிஸ்டர், திரும்பிடக்கூடாது. இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபண்ட் நீங்க நாடங்களும் காசு பணமா சொல்லிச்சீங்கல்ல, அதுல எவ்வளவு ஃபண்ட் வந்தது? எவ்வளவு? அப்படி அந்த நிதி என்ன செய்தீர்கள்? நாங்கள் வெண்டிலேட்டர் வாங்கினோம். எத்தனை வெண்டிலேட்டர்? அதை எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினீர்கள்? அது அந்த பேச்சுல இல்ல, பொருள்படுத்தலையா? இப்ப ஒரே வார்த்தை என்ன சீமான் ரொம்ப கேள்வியா கேட்கிறேன். அவன்லாம் ஒரு ஆளாங்க, பேச்ச கேட்பான், நாங்க அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. நீ கண்டுகிட்டாதான் நாடு உருப்பட்டுமாடா? நாயே நாடு உருப்பட்டுமே. இந்த 10 வருஷமா நாங்க எடுத்து வச்ச அரசியல் பேச்ச கேட்டு நாடு நல்ல வழியில் நடந்திருக்குமாப்பா, நடந்திருக்குமே. என்ன 50 பேர் உலகத்துல இந்தியாவில் தலைவர்களை பெகாசஸ் மூலமா ஒட்டு கேட்டிருக்காங்க. அது 50 பேர்ல நீங்க ஒருத்தரா இருக்கீங்களே, அவர் சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு கொஞ்சம் பெருமை தானே, 50 பேர்ல நம்மள ஒரு ஆளா இருக்கோம்ல. ஒட்டு கேட்டு என்ன பயன்? என்னை ஒட்டு கேட்டுன்னு என்ன பயன்? நான் பேசுனதை கேட்டிருந்தா தன்மானம் மிக்கவனா இருந்தா தற்கொலை பண்ணி செத்துருக்கணும், இல்லைன்னா திருந்திருக்கணும். பாரா எவ்வளவு விட அக்கறையா அந்த நாட்டை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், திருந்து இனிமையாவது ஒழுங்கா செய்வோம், செஞ்சிருக்கணும். இல்லை நச்சி நம்ம ரொம்ப மானம் கட்டவனா இருந்திருக்கோம், தொங்கிருக்கணும். ரெண்டும் நடக்கலைன்னா என் பேச்சை கேட்டு நீ என்ன பண்ண போற? தீரன் சின்னமல்ல எவ்வாறுங்க அந்த மைசூர் ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் ஆளுகிற போது கப்பம் வசூலிச்சுட்டு போறாங்க நம்ம கொங்கு மண்டலத்திலிருந்து. அப்படி போகும்போது ஒரு 19 வயசு பையன் போயிட்டு இருக்காரு, குதிரையில வசூலிச்சு போயிட்டு இருக்காங்க. குறுக்க நின்றா அடினா மாட்டடி காட்டடி அடிச்சு செஞ்சுறாரு எல்லாரையும். 19 வயசு பையன் கற்பனை செஞ்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வீரனா இருந்திருப்பான். அடிச்சு தூக்கி வச்சுட்டு அவன் பூரா தமிழாளு. நம்ம போலீஸ் இருக்குல்ல, நம்ம போலீஸே நம்மளை கைது பண்ணும்ல, தனியா கூட்டி போய் மன்னிச்சுக்கிறேங்க ஐயாவுக்கு தெரியாது இல்ல ஏங்க இது வந்து நான் எங்க மோடியை திட்டிருக்கேன், மோடியை திட்டினதுக்கு வழக்குன்னு போட்டிருக்கீங்க. ஐயா அப்படி போட்டா தான் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு போட சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. எதையா இது கொடுமையா இருக்கு. யோ நான் மே 18 என் கட்சியை பத்தி என் இனத்தை பத்தி தான் பேசியிருக்கேன், இதுல மோடி எங்க மோடிங்கிற வார்த்தையே இல்லையே. அப்படிதான் பாலியங்கோட்டையில பேசும்போது காந்தி சொல்றாரு, ஒரு என் இனம் முற்றுமுழுதாக அழித்து ஒழிக்கப்படுமையானால் அதை தடுப்பதற்கு காப்பாற்றுவதற்கு நான் எந்த விதமான வன்முறையிலும் ஈடுபடுவேன், எப்படிப்பட்ட ஆயுதத்தையும் ஏந்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை காந்தி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன் பாருங்க. காந்தி அடிச்சுட்டு இப்படி பேசுறாரு, எவ்வளவு வன்முறையிலையும் ஈடுபடுவேன்றாரு, எப்படிப்பட்ட ஆயுதத்தையும் தூக்குவேன்றாருன்னு என்னால தேசிய பாதுகாப்பு சட்டம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கொடுக்கும்போது நான் இப்படி போய் காந்தி சொன்னாருன்னு தானே சொல்லியிருக்கேன். நானும் சொன்னேன் எஸ்பி கிட்ட, ஐயோ அது கோர்ட்ல போய் பார்த்துக்கிட்டுமியா, காந்தி சொன்னாருன்னா கேஸ் எப்படியா நிக்கி, சீமான் சொன்னாருன்னு போடியா. ஐயோ என்னை பத்த அம்மா வேலூர்ல போய் அடைச்சிட்டாங்க. கோழி போடுறத பாருங்கண்ணேங்கிறான். அண்ணே இந்த கோழியை ஒரு தடவை பாருங்கண்ணே. ஐயா தான் ஆட்சி இல்லை, முட்டை கோழி எல்லாம் நம்ம ஐயா தானே போடுவாரு. சங்கு ரெக்க, இந்த கால் இல்லை இந்த கால், இதுதான் கோழி. இது என்னங்க இது அப்படின்னு அப்புறம் பேசுவோங்கய்யா. ஐயா அப்புறம் பேசு. அப்புறமா வந்து ஐயா மாசம் 1 லட்ச ரூபா கொடுக்கணுங்கய்யா, இப்படி ஏதாவது பண்ணி கொடுத்தா தாங்க, இல்லைன்னா சம்பளத்துல இருந்து கொடுக்கணுங்கய்யா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லையா, ஐயாவுக்கு ஏதாவது வேணும்னா என்னை ஆள விடுங்க, உங்களுக்கு எனக்கு ஒன்றும் வேணாம் ஐயா. அதை வெளியில போய் தயவு செய்து பேசிடாதீங்க ஐயா, ஏதாவது கொடுமையா இருக்கு, சரி போய் தொலைங்க. இதுதான் இங்க இருக்கிற நாட்டின் நிலைமை தான். அதுல நமது தாத்தை அடிச்சு பறிச்சுட்டு போங்கடான்ற அவன் நம்ம ஆளு தானே. ஏன் நாங்க மன்னர் கேட்டா என்னையா சொல்றது, சின்ன பையன் தானே என்ன சொல்றது,
போடா சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையில சின்ன மலை எடுத்துக்கிட்டேன்னு போய் சொல்றா அப்படின்னு. அங்க போய் அதே சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி சொன்னாருங்க. எத்தனை பேர் இருக்கு? ஒரே ஒருத்தருங்க. என்ன வயசு இருக்கும்? ஒரு 19 வயசு சின்ன பையன். வெக்கம் அல்ல உங்களுக்கு? தூக்கி வாங்கடா அவனை அப்படின்னு போய் தூக்கிட்டு இதுதான் அவர் பயப்படுற ஆள் இல்லையே. அவர் என்ன முடிவுன்றாரு? வெள்ளக்காரன் வர்ற வரைக்கும் திப்பு சுல்தானை ஹைதர் அலி எதிர்த்தவர். வெள்ளக்காரன் வந்து அந்நியன் நம்ம வீட்டுக்குள்ள திப்பும் ஹைதர் அலி இங்க இருக்கிற நம்மால இவனோட எப்போ வேணாலும் சண்டை போடலாம், முதல்ல அவன் அடிச்சு வரலாம்னு இவரே போய் அவர் படையில சேர்ந்துடுறாரு. அங்க போய் எல்லா வீரர்களுக்கும் சிலம்பு பயிற்சி அதெல்லாம் கொடுத்து படையில போயிடுறாரு. அந்த பாட்டனின் வீரத்தை பாராட்டி ஓடா நிலையை தலைமையிடமா வைத்து நீயே ஆண்டுக்க தீரன் சின்னமலைன்னு நம்ம பாட்டனை மன்னராக்குனது திப்பு சுல்தான் தான். அதே மாதிரி பாட்டி படைக்கு வேலுநாச்சியார் வந்து உங்களுக்கு தெரியாது, தீரன் சின்னம்மா ஹைதர் அலிக்கு கணவர் முத்துவனாரை கொன்னுறாங்க. அதுல இருந்து தப்பிச்சு போறாங்க. போய் அங்க கோபால் நாயக்கர் அடைக்கலம் கோபால் நாயக்கர் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் போய் பெரிய ஆதரவா இருக்கிற கோபால் நாயக்கர் அங்க இருந்து போய் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுறாங்க. தலைமறைவா இருந்துட்டு கடிதத்துக்கு பதில் வரல. அப்ப 3 வீரர்கள் போய் ஹைதர் அலியை சந்திக்கிறாங்க. ஹைதர் அலி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் போது வேலுநாச்சியார் வரலையா அப்படிங்கிறாங்க. இவர் கேட்கிறாரு. ஒரு 2 அடி முன்னாடி வந்து தலப்பாகை கலட்டி போட்டா நம்மாளு அப்பத்தா உடனே அது பேச்சு கொடுக்குறாரு. உருதுல பேசுது. ஒரு தமிழ் மகள் என் தாய்மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறாருன்னு பொடபொடன்னு கண்ணீர் வந்துருது. கட்டி பிடிச்சி என் மகளேன்னு கூட்டிட்டு வந்து அரண்மனையில வச்சிடறாரு. வச்சு அவளுடைய குலதெய்வம் ராஜ ராஜேஸ்வரியை கும்பிடுவதற்காக ஹைதர் அலி தன் அரண்மனையில் கோயில் கட்டி கொடுத்தான் என்பது வரலாறு. அவனை வந்து இந்த RSS அர்ஜுன் சம்பத்ராம் நாங்கள் திப்புவே இருக்க மாட்டோம். ஏய் நீ ஏற்காத, நீ ஏத்தாத்தான் அவர் கட்சிங்க விற்று. அங்க இருந்து படைகளை கொடுத்து உதவி செய்து ஆயிரக்கணக்கான பீரங்கி படையை அனுப்பும்போது 19 வயது மகன் தன் திப்பு சுல்தானை அனுப்பி நம் வீர மாதா வேலுநாச்சியாரின் படையிலிருந்து நீ சண்டை போடு போ அப்படின்னு 19 வயது மயனை பீரங்கி படைக்கு தளபதியா அனுப்பி சண்டை போட வச்சு வென்று கொடுக்கிறார் அப்பாட்டிக்கு. அதுலதான் மறுபடி பாட்டி நிலத்தை மீட்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே வெள்ளச்சி பாட்டியுடைய மக உட முடியாம போன உடனே மனசு சோர்ந்து புருஷனும் இல்லை எல்லாம் இல்லை, நம்ம பாட்டி மகளை கட்டினவன் குடியாரப்பைய அவனும் குடிச்சு குத்தியா வச்சு செத்து போயிடானவன மனசு வந்து பிள்ளையை கூட்டிட்டு ஓய்வா போகணும்னா இந்த நாட்டை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னா நம்ம பாட்டைங்க 2 பேரையும் கூப்பிட்டு தனக்கு தளபதியா இருந்த 2 வீரங்களும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த நாடை எனக்கு பின்னாடி பத்திரமா பாத்துக்கிறதுக்கு இவர்களை விட்டால் வேற யார் உண்டுன்னு சொல்லி மக்களை ஏத்துக்க வச்சு நாட்டை கொடுத்துட்டு போயிருக்கு. இப்ப இந்த வரலாறே வந்து பூரா ஹைதர் அலி திப்பு சுல்தானை பின்னி தான் இருக்கு. அப்ப இந்த தீரன் சின்னமலை இந்த வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரை நீ படிப்பிய கேந்திர வித்யாலயில CBSE பாடத்திட்டத்துல இருக்கா எங்க அப்பத்தாவோட. அவனுக்கு வீரப்பெண் என்றால் ஷான்ஷிராணி லக்ஷ்மி பாய். ஷான்ஷிராணி லக்ஷ்மி பாய் நம்ம பாட்டி பிறந்து இறந்து 85 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மணிக்கர்ணை என்கிற பெண் பிறக்கிறார். லக்ஷ்மி பாய் அப்படின்னா இளவயதில் திருமணம் செஞ்சு கொடுத்துறாங்க, அதனால லக்ஷ்மி பாய். அவள் சான்சிராணியை சான்சிங்கிற நாட்டிற்கு மன்னர் இறந்த பிறகு ராணி ஆயிடலாம். புருஷன் இறந்த பிறகு ராணி ஆனதுனால சான்சி ராணிக்கு தான். நம்ம ஆளுகளை பாட்டுல கூட சான்சி ராணியிடம் வீரம் கேட்போம். வீரம்னா வீரத்துல கட்ட பொம்மை சூரத்துல உம தோர ரோசத்துல நீ ஒரு தேசிங்கு ராசா. 3 பேருமே தமிழம் கிடையாது. திரைப்பாட்டிலேயே எங்க ஆளு கிடையாது. வீரத்துல புலி தேவை ரோசத்துல ஏதோ மருந்து வண்டி பிடிச்சிருந்து அதெல்லாம் நம்ம போய் போராடணுமே. இந்த தேசிங்கராஜா கோட்டையும் அந்த கோட்டையை அது கோனேரிக்கோன் கோட்டை. நம்ம பாட்டை 300 ஆண்டுகள் கிருஷ்ணகிரி தருமபுரி. அவன் கிருஷ்ணகோன், அவன் மகன் கோனேரிக்கோன். அவனுடைய கோட்டை தான் அது கோனேரிக்கோன் கோட்டை. நான் ஆட்சிக்கு வந்து நம்ம ஆட்சிக்கு வந்து அதை மாத்திட்டு இது கோனேரிக்கோன் எங்கள் பாட்டன் கோட்டை 300 ஆண்டுகளாக இந்த நிலப்பரப்பை ஆண்ட என் பாட்டனின் கோட்டைன்னு நம்ம மாத்தி பெரிய எழுத்துல பதாக வைக்கணும். அது அந்த அரசியல் அந்த அரசாணையிலையும் வெளியிடணும். இது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கோனேரி குப்பம், குப்பத்துக்கு பேரு கோனேரி குப்பம், கோட்டைக்கு பேரு தேசிங்கராஜா கோட்டை. ஏய் என்னகடா எங்களுக்கு கருவேப்பிள்ளையை தூக்கி கீழே போட்டு சாப்பிடா மனம் அதுதான் தரும். தீக்குச்சி கொளுத்தி தீபத்தை ஏற்றி வைக்கும், தீபத்தை கும்பிடுவான், தீக்குச்சி செய்வான். அப்படி எங்க கோட்டைக்கு பேரு தேசிங்கராஜா, குப்பத்துக்கு பேரு எங்க பாட்டன் பேரு.
வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். வெள்ளக்காரன் தூக்கு தண்டனை விதிச்சிட்டான். நம்ம பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தூக்கு கயிறோட வந்துகிட்டு இருக்கான். இந்த கயிறு அப்படி கொண்டு வரும்போது அது வாங்கி கழுத்துல அவர் மாட்டுறாரு. அவன் பாக்குறான், டேய் நீ என் எதிரிடா, மரணத்தை கூட எனக்கு பரிசா தரக்கூடாது, பட மரணத்தை கூட எனக்கு பரிசாக நீ என் எதிரி தரக்கூடாது என்ற அந்த பெரும் வீரனின் வரலாறு நீ படிப்பிய. அவனுக்கு வீரன்னாவே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். சிவாஜி சிவாஜி அப்படின்பா. 8 நாள் தான் வெள்ளக்காரனை எடுத்து சண்டை போட்டிருக்காரு. நம்ம பாட்டை மருது வண்டி 8 மாசம் வெள்ளக்காரனை எடுத்து சண்டை போட்டிருக்காரு. இதுல யாரு சிறந்த வீரன்? யாரு? இதெல்லாம் கேந்திர வித்தியாலய சிபிஎஸ்இ பள்ளியில உன் தாய்மொழி படிக்க முடியாது, மொழியிலிருந்து வெளியேறிடுவ. உன் வரலாறு படிக்க முடியாது, வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டுருவ. அப்புறம் என்னன்றா வாழும் உன் இனம்? மொழியும் வரலாறும் இல்லைன்னா உன் இனத்திற்கு அடையாளம் ஏது? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிற ஹோசிமின். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாதுங்கிறான் புரட்சியாளன் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது அண்ணல் அம்பேத்கர். வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அதன் நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடரும் என்கிறான் ஹிட்லர். ஹிட்லர் எடுத்து பேசுறார். ஹிட்லர் உதாரணம். ஏன் இங்க வாடா. அப்ப ஹிட்லரோட கொடியில் இருக்க சுஸ்திரிக்கு முத்திரை எல்லா பிராமணர் வீட்டுல இருக்கு, எல்லா பிள்ளையார் சிலைக்கு இங்க இருக்கு, எல்லா சாமி படத்துங்கள இந்த சுஸ்திக்கு முத்திரை போட்டிருக்கே. ஹிட்லர் கொடியில் இருக்கிற சுஸ்திக்கு உன் வீட்டுக்கு அப்புறம் வந்துச்சு. எது சரியோ யார் சொன்னாலும் ஏற்கணும். ஒரு பழத்தை அப்படியே போட்டு நீங்க புளியறது இல்ல ராஜா. தோலை நிக்கிறீங்க, விதையை நிக்கிறீங்க, அதுல இருக்க சின்ன சின்ன நரம்பு எல்லாம் எடுத்து போய் ஆரஞ்சு பழத்தை அப்புறம் தான் நசுக்கிறீங்க. எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன். இப்படி பாக்குறான் ஹிட்லர். என்னடா பாக்குற? பாதைவா இறங்கி நடடா பாதையாயிரும். எனக்கு தான் சொல்றான். உங்களுக்கு புரியுதா? அப்ப எங்க தலைவர் பின்னாடி தன் இன விடுதலைக்கு போராடுகிற எந்த சிந்தனையாளருக்கும் ஒரே கருத்து தான். அவன் பாதையை தேடாத உருவாக்குன்றது. முசோலினி கடமை இல்லாத உரிமை இல்லை. அவன் செத்து போயிட்டான். ரொம்ப நாளைக்கு பின்னாடி எங்களுக்கு போராட எங்க தலைவன் சுதந்திரம் என்பது கடை சரக்கல்ல, அது வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயிரை விலையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமைங்கிறது. அதேதான் சொல்றாரு. அப்படிதான் நீங்க பார்க்கணும். எது சரியா இருக்கோ அது படிச்சு பார்க்கிறோம். அங்க கன்ஃபியூசியஸ் வர்றாரு. தோல்விக்கு ஒரு காரணம் இருக்குடா. என்னது? சரி என்று பட்ட பிறகு அது செய்யாமல் இருப்பது. அதான்டா தோல்வி. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை இல்ல. 2 காரணம் தான்டா தோல்விக்கு. என்னது என்ன தோல்விக்கு என்ன காரணம்? யோசிக்காம செய்யறது, இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. இது 2 தான்டா காரணம். நம்ம தாத்தே வர்றான். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுன்றான். கன்ஃபியூஷன் சொன்னது நம்ம தாத்தா சொல்லிட்டாரு. இது கிருஷ்ண பரமாத்தா சொல்லிட்டாரு. நம்ம பாட்டு அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இதுதான் உலகத்தில் சிறந்த பொன்மொழி. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம், சிறந்த பொன்மொழி. நம்ம பாட்டை எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வழியில சொன்ன மொழிகள். தேவையானதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுல காந்தி சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு, டேய் தொடக்கத்துல உன்னை விமர்சிப்பான், இல்ல தொடக்கத்துல உன்னையே தவிர்ப்பான், அவாய்ட் தவிர்ப்பான். அப்புறம் அதுக்கப்புறம் விமர்சிப்பான். அது அந்த காலத்தை நம்ம கடந்துட்டான். விமர்சிப்பான், அப்புறம் சண்டை போடுவான், அப்புறம் நீ வென்றுவ. இப்ப விமர்சிக்கிறது இல்ல. நாம் நம்மள கட்சிக்காரனா கல்லெடுத்துடா, மண்டையை உடைடா. நேற்று ஒரு காணொலியை பார்க்கிறேன். திடீர்னு தங்க தளபதி தங்க தளபதி தங்க தளபதி வாழ்க, ஈழ பொறுக்கி சீமான் ஒளிக. தங்க தளபதி தங்க தளபதினா அவர் தங்கம்னா 5 லட்சம் கோடி கடன் இருக்கு, அவர் அடமான வச்சு கட்டிட்டு போயிட்டு தங்க அவரே தங்கம்னா பவர்ஃபுல் ஆளு, தொட்டா சாக்கடிக்குமா.
விளக்கச்சேரிக்கு மின்சாரம் இல்லாத நேரத்தில் எடுத்துட்டு போக வேண்டியதானே. என்னத்தையோ ஒன்று பேசி பொறுக்கி நக்கி திங்கிறதுக்கு கருமம். இது ஒரு கூட்டம். அதுபோல முகிலா சொல்றத பார்த்தா அவங்க பிறந்து வளரும் போது அந்த தாய் தன் பிள்ளைகளுக்கு தாய்மொழி பெற்று வரணும்னு எங்கேயும் எதையும் பேசு, வீட்டுக்குள்ள வந்து தமிழ் பேசுன்னு அந்த உணர்வு வரணும். ஆனா நீங்க நான் பயணிச்ச மகாராஷ்டிரா, டெல்லி, ஜெர்மன், பிரான்ஸ் எல்லா இடத்துலையும் போனால் வீட்டுக்குள்ளும் நம்ம பிள்ளைகள் பிரெஞ்சு தான் பேசுறாங்க, ஜெர்மன் தான் பேசுறாங்க, மராட்டி தான் பேசுறாங்க, ஹிந்தி தான் பேசுறாங்க. ஆனால் மலையாளி அங்கே போனால் வீட்டில் மலையாளம் பேசுறான், தெலுங்கர் அங்கே போனால் வீட்டில் தெலுங்கு பேசுறாங்க, கன்னடர் அங்கே போனால் வீட்டில் கன்னடம் பேசுறாங்க. ஜெர்மனில் நிற்கிறேன், 5-6 பிள்ளைங்கள் என்னை சுற்றி நிற்கிறாங்க, இளைஞர்கள் என் மேலே பேசுறதுக்கு ஆர்வம். எனக்கிட்ட பேசும்போது தமிழில் பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ள ஜெர்மனில் ஒரே அடிக்கிறாங்க. உங்களுக்கு தான் தமிழ் நல்லா வருதே, நீங்களாம் தமிழில் பேசிக்கிற வேண்டியதானேன்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க. இது தாய்மொழியை மறந்து விட்ட இனம் வரலாற்றில் இறந்து போன பிணம், இறந்துரும். அதனால அது ரொம்ப முதன்மையானது. தமிழ்னு நம்ம சொல்றது எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன தமிழ்ன்றாரு, தமிழை படிங்கன்றாரு. அது என்ன தம்பி, ஒரு அடிப்படை கோட்பாடு தான் தம்பி தங்கைகளே. உலகத்தின் எம்மொழி கற்றாலும், நீங்க எவ்வளவு பெரிய கல்வியாளன் ஆனாலும், நீங்க 10 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்கிய பெரிய வேலை பணிக்கு சென்றாலும் தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீங்கள் அறிவு கெட்ட முட்டாள் என்றுதான் பொருள். தாய்மொழி தெரியலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியல, அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப நம்ம என்ன கோட்பாடை முன்வைக்கிறோம்? உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. நாங்கள் இனப்பற்று, எல்லா மொழியின் மீதும் பற்று கொண்டவர்கள், நேசம் கொண்டவர்கள், எல்லா மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிப்பவர்கள். அதை போல எங்கள் மொழிக்கு நாங்கள் உயிரானவர்கள். பிற மொழிவழி தேசிய இனங்களை நாங்கள் பற்றுக்கொண்டு நேசிப்பது போல எமது மொழி கொண்ட, எமது மொழியை பேசக்கூடிய எமது இன மக்களை நாங்கள் நேசிக்கிறோம். முன்னதை மனிதநேயம் என்கிறீர்கள், பின்னதை இனவெறி என்கிறீர்கள். இது எப்படி ஏற்பது என்பதுதான் எங்கள் கேள்வி. ஆந்திராவில் இருக்க தெலுங்கரை நேசிப்பது, கன்னடரை நேசிப்பது, பீகாரியை நேசிப்பது, ரோஹிங்கிய மக்களுக்காக போராடுவது, சிறிய மக்களுக்காக போராடுவதெல்லாம் நீங்க மனிதநேயம் என்கிறீர்கள். அதை போல ஈழத்திலே என் தாய் மக்கள், என் இன உறவுகள் கொல்லப்படும் போது நாங்கள் போராடுவதை பாசிசம், இனவெறி என்கிறீர்கள். இது எந்த வழியில் நியாயம் என்பதுதான் எங்கள் கேள்வி. அதான் கேள்வி. அவங்க சொல்றாங்க, நான் வழக்கறிஞரா வேலை செஞ்சேன், தகச்சி வேலை செஞ்சேன், என்னை நேர்மையா இருந்தேன், நீக்கிட்டாங்க. அதுதான் ஐயா சகாயத்துக்கு. இங்க நேர்மையை மறைத்து வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நாங்கள் நேர்மையற்றவர்கள். நீங்க அம்மனமா இருக்கிற ஊர்ல உங்களை யார் கோமணம் கட்ட சொன்னதுன்னு தான் அவன் கேள்வி கேட்கிறான். உங்களுக்கு எல்லா பையனும் அம்மனமா திரியும்போது நீ திரிய வேண்டியதானே, நீ எதுக்கு கோமணத்தை கட்டுற? உன்னை யார் கட்ட சொன்னது? அதான் கேட்கிறான்ல, என்ன நீ இப்படிதான் ஒன்னு எதிர்த்து பேசுவியா, போராடுவியா? கேட்டிருக்கான்ல பாருங்க, அவங்களை கேட்டிருக்காங்க, நீ எதிர்த்து பேசுவியா? நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நீ இப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் கையேந்தி காசு வாங்குவியா, இப்படித்தான் ஊழல் செய்வியா, உனக்கு பணி நீக்கம். அதானே நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட கட்சியின் ஆட்சிக்கும் வேறுபாடு தான். திராவிட கோட்பாடு என்பது தமிழர்களை சாதி மதங்களாக பிளந்து பிரித்து வலிமை பெற்ற ஆளும். கன்னியாகுமரியில எல்லாரும் நாடாரா, இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு பிரிச்சு போடு. திருநெல்வேலியில் எல்லாருமே இந்துவா, அது தேவேந்திரர், தேவர், நாடார், கோனார், அப்படி பிரிச்சு போடு. பிரிச்சு போடுறா. தமிழ ஒன்னா இருக்கானா, படையாச்சி பறையர்னு பிரிச்சு போடுறா. இங்கிட்டு ஒன்னா இருக்கானா, தேவர் தேவேந்திரன்னு பிளந்து போடுறா. தண்ணின பகை அவனுக்குள்ள மூட்டுறா. சொந்த ரத்தத்துல யுத்தத்தை ஏற்படுத்துறா. சிந்துரான ரத்தம் நக்கி குடியடா. நாம் ஓநாய்கள். இதான் திராவிடம், இதான் திராவிடம். தமிழ் தேசிய அரசியல் தமிழர்கள் நாங்க வர்றோம். சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் கூடாது. தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள். சாதி என்பதும் மத உணர்ச்சி என்பதும் நமது அடையாளங்கள் அல்ல. நாம் தமிழர்கள். மதம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? எத்தனை ஆண்டு? கிறிஸ்தவம் ஒரு 2500 வச்சுக்கிடுவோம், அவ்வளவுதானே இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். 2000 ஆண்டுங்கிறாங்க, 2500 கொடு. இஸ்லாம் தோன்றி ஒரு 2000 ஆண்டை வை. பௌத்தாவுக்கு முன்னாடி 3000 ஆண்டை வை. ஒரு குத்து மதிப்பா பேசு, எல்லாம் வச்சுக்க.
இந்த மதங்கள் தோன்றி அதிகபட்சமாக 3000 ஆண்டுகள் தான். ஆனால் நான் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தேன் தமிழன். நான் மதத்துக்கிட்ட வரல, மதம் தான் என்கிட்ட வந்தது. சாதி என்ன அடையாளம் இல்ல. பாணன், பறையன், துடியன், கடம்பன் தவிர வேறு குடி இல்லை. புறநானூறு பாடுது. எனக்கு என்ன சாதி? எனக்கு குடிகள் தான். சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைங்கிறார் புரட்சி பாவலர். எனக்கு குடிதான். நான் வேளாண் குடி, அவர் மீனவர் குடி, அவர் தச்சு குடி, அவர் குயவர் குடி. அப்படி செய்கிற தொழிலில் நாங்க பிரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி வருது? பானை செய்யறது, சட்டி செய்யறது பெரிய கலை. வெள்ளைக்காரன்லாம் தோத்து போனான். அதை அப்படி சிற்பிகள் கூட செதுக்கிறது அப்படி பார்த்து அப்படியே பிடிச்சா அப்படியே அந்த களிமண் அந்த வேகத்துக்கு செதுக்கி அப்படி பானையா கொண்டு வந்து அதை அப்படி மெதுவாக்கி அப்படி சுத்திக்கிட்டே அப்படி ஒரு கைதை வச்சு கீறி அப்படி இப்படின்னா நசுங்கி போயிடும். அவ எவ்வளவு பூனை எலிய கடிக்கிறதுக்கு பயன்படுத்துற பல்ல வாயத்தான் தன் குட்டியை தூக்குறதுக்கு பயன்படுத்துது. ஆனா ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. குட்டியையும் கவிக்கிட்டான் போது எலியும் கவிதான் பிடிக்குது. அது மாதிரி அந்த பானையை அதுக்கு நோகாம அப்படி எடுத்துட்டு வந்து வைக்கணும். என் தங்கச்சியை அவர் கட்டி கொடுத்தா அது செய்யாது. ஏன்னா அது விவசாயம் பார்க்கறது. அதுக்கு மிளகாய் அப்படி காய போடுறது, கத்திரிக்காய் இப்படி வத்தல் போடுறது, இதுதான் தெரியும். அங்க ஒரு தங்கச்சி மீன் பிடிக்குது. என் தங்கச்சியை மீனை வீட்டில் போய் கருவாடை எப்படி காயப்படுறது, மீனை எப்படி கருவாடாக்குறது தெரியாது. அந்த பிள்ளை நான் கட்டிட்டு வந்து அதுக்கு எப்படி மல்லியை மிதிக்கிறது, எப்படி நெல்லை அவிக்கிறது தெரியாது. அப்போ குடி சார்ந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கும்போது அதுல இருக்கிறவங்களுக்கு அந்த குடியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியுது. அப்படித்தான் அவன் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து குடியா வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆரிய பார்ப்பன வந்தா வசதி ஆயிடுச்சு. நீ குயவன், நீ இவன், நீ அவன், இவனோட அவன் சேரக்கூடாது, அவனோட இவன் சேரக்கூடாது பார்த்துக்கிட்டான். ஏன்னா அவன் 3 பேரு, இவன் 3 கோடி பேரு, இவனை ஒன்னா விட்டா நம்மளை மீச்சு தள்ளிடுவான்னு பயந்துட்டான். அவன் 3 பேரு, திராவிடன் 300 பேரு, இவன் பல கோடி பேரு. அவன் என்ன பண்றான்? திராவிடன் பறையரும் படையாச்சியும் ஒன்னா நின்னா நம்ம எங்கிட்டு வாழ்றது? தேவரும் தேவேந்திரரும் தெக்க ஒன்னா நின்ட்டானா நம்ம எங்க வாழ்றது? அடா பிரிச்சு விடுறான். முதலா பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன் எங்க ஐயாவோட தான் இளைஞரணி செயலாளர் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஐயா வெள்ளையன் தலைமையில் ஒரு வர்த்தகர் சங்கம் இருக்குங்க. முத்துக்குமார் இறந்த பிறகு ஈழ விடுதலைக்கு அவர் பயங்கரமா பேசுறாருங்க. அப்பப்ப பேசுறாரு எங்க நடுமாறம் கூடலாம். கருணாநிதிக்கு அது எப்படி பொறுக்கும்? அது எப்படி பொறுக்கும்? பிரிவினைவாதின்னு நம்மள சொல்றாங்க. உண்மையிலே பிரிவினைவாதி இவங்க தான். ஒரு கட்சியும் ஒன்னா இருந்துடக்கூடாது, பிரிச்சு விடு. ஒரு குடும்பமும் புருஷன் கொண்டாடி சந்தோஷம் வந்துடக்கூடாது, பிரிச்சு விடு. அதனால அவன் பிரிவினைவாதிகள். என்ன பண்றாரு? விக்ரமராஜாவை கூப்பிட்டு நீ தனியா ஒன்று ஆரம்பியா வெள்ளையன் இருந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு நான் கணக்கு கேட்டேன், அதை கேட்டேன், 2ஆ உடைச்சு விட்டான். இப்ப வெள்ளையன் இந்த பக்கம் பேசுறாரா, நீ எனக்காக பேசியா? கடைசியா அவன் மகன் எம்எல்ஏ ஆயிட்டான். பத்தியல்ல கேட்க அவன் தான் எம்எல்ஏ. எல்லா இடத்திலுமே பிளந்து பிரிக்கிறதா. எங்க ஐயாவை ராமதாஸ் ஐயாவை சிதைக்க முடியலையா? வன்னியர் சங்கத்து தலைவர் யாரையா கூப்பிடியா? ராமதாஸுக்கு எதிராக பேசியா? அந்தாயா இதுதான் இவங்க அரசியல். பாருங்க, உங்களுக்கு எடுத்து சொல்றேன் பாருங்க. கட்டபொம்மன்ட்ட மன்னர் கட்டபொம்மன்ட்ட நம்ம பாட்டன் பண்டாரவணியம் படைவதி கேட்கிறாங்க. படைவதி கேட்கும்போது நம்ம பாட்டன் வெள்ளையத்தை நான் போறேன்ற இல்ல வேணாம் இரு சுந்தரலிங்கத்தான். இது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். சுந்தரலிங்கத்தான போய் ஏன் சுந்தரலிங்கம் இல்ல நீ போய் தோத்துட்டான்னு வச்சுக்கப்பா பண்டாரவணியே நம்ம மேல பழி விடும். நீ தேவை நான் நாயக்குது. சுந்தரலிங்கத்தை அனுப்புனா பல்லு முத்தி படையாச்சி முத்தி தான் கவனிட்டேன். அவங்க எல்லாம் ஒரே ஆளுங்க. அவங்களுக்குள்ள தோத்து போயிட்டா நம்ம மேல பழி வராதுன்னு யார் அனுப்புறா? நம்ம பாட்டன் சுந்தரலிங்கத்தை. இப்ப அதே இது மக்களாட்சியில் வருது பாருங்க. ஸ்டாலினுக்கு என்ன விவசாயத்தை பற்றி தெரியும்? அறிக்கை விடுறது யாரு? ஐயா அன்புமணி ராமதாஸ். இப்ப யாருக்கு கேள்வி? ஸ்டாலினுக்கு. பதில் யார் சொல்லணும்? ஸ்டாலின் சொல்லணும். யார் சொல்றா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். புரியுதா? விஜயகாந்த் கருணாநிதி இதை விமர்சிக்கிறாரு. ஏதோ பதில் யார் சொல்லணும்? கருணாநிதி. யாரு சொல்றா? ஆற்காடு வீராசாமி. புரியுதா? எங்க அண்ணன் திருமாவளவன் ஏதோ கேட்கிறாரு. கருணாநிதி கட்சியோட கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. எங்க அண்ணனுக்கு பதில் யார் சொல்றா தெரியுமா? அந்த கட்சியில் இருக்க யசோதா சொல்லுது. உங்களுக்கு எல்லாம் நாக்குல புற்றா இல்ல புண்ணா? என்ன உங்க பிரச்சனை? நீ மோதிக்கடா, நீங்க சண்டை அடிச்சுக்கிறீங்கடா, நான் ராஜா மாதிரி இருந்து உங்களை அடக்கி ஆளுவேன். இதுதான் இங்க இருக்கிற திராவிட அரசியல். இந்த நுட்பத்தை என்னைக்கு நீ புரிந்து கொள்கிறாயோ அன்னைக்கு தான் நீ எழுச்சிட்டு விழிப்புணர்வு பெற்று வெல்லதுக்கு தயாராக. இல்லைன்னா காலங்காலமா அடிமையா இருந்து சாக வேண்டியதான். கருணாநிதியே சகிக்க முடியல.
இப்ப இவர் அவர் மகன் இன்னொருத்தர் தயாராகிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி கருணாநிதிங்கிற கங்காரு ஸ்டாலின்ங்கிற குட்டியை வயிற்றுலேயே தூக்கிக்கிட்டு ஒரு 50 வருஷம் ஓடி வந்து இறக்கி விட்டுது. இப்ப ஸ்டாலின்ங்கிற ஒரு கங்காரு உதயநிதிங்கிற ஒரு குட்டியை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அவரு இறக்கி விடுவார், கட்டாயம் இறக்கி விடுவாரு. ஏங்க நீங்க 1000 ரூபாய் குடும்ப தலைவி கொடுக்குற நீங்களே என்னங்க கொடுக்கல ஒரு அம்மா, அது பேர் தங்கம் இருக்கு, பேரே தங்கமா தூக்கி அடமான வச்சாலும் வச்சிருவாங்க. அது தெரியாம அது மாதிரி உண்மை தெரியுது. அது தம்பி சொல்றாரு, இப்ப தானங்க வந்திருக்கோம், 1 வருஷம் தான் ஆகுது, 4 வருஷம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் கேட்பாங்க இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் கேட்பாங்க இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் கேட்பாங்க இரும அந்த வருஷத்துல கொடுத்துருவோம், முடிஞ்சிடும். என்னங்க 5 வருஷமா அடுத்த தேர்தல் இருக்குல்ல அதுல கொடுத்துருவோம். இதேதான், ஒரு மாறுதலும் வரல. தேர்தல் வருது, மாறுதலும் வரல, நமக்கு ஒரு ஆறுதலும் வருது. அதனால சென்னையில வாழ்ற மக்களுக்கு நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்லி தேவையில்லை. மழை நீர் வழிந்து ஓட, கழிவு நீர் வழிந்து ஓட, வாய்க்கால் இல்லை, காவா இல்லை, நீங்க கொசுக்கடியிலிருந்து தப்பிச்ச பாடும் இல்லை. தடையற்ற மின்சாரத்தை தலைநகரிலே கொடுக்க இவர்களுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. குப்பை மேடுகளில் குடியிருக்கிறோம். தூய்மையான நகரமாக தலைநகரை கூட மாற்ற முடியல. அப்ப மொத்த நாட்டையும் எப்படி வச்சிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். முதன்மையான பாதையில் தவிர வேற உள்சாலைகள்ல நீங்க பயணிக்கவே முடியாது, பயணிக்கவே முடியாது. ராவோட ராவா அப்படியே கொஞ்சம் தாரை ஊற்றி பேஸ்ட் மாதிரி தடை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் 5 வருஷம் 24 தேர்தலில் எட்டி பார்ப்பாங்க, திருப்பி 26க்கு ஒரு தடவை பார்ப்பாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். வெள்ளைக்காரர்கள் கட்டிய கட்டடத்தில் இன்னும் நாம் அரசு அலுவலகங்கள், சட்டமன்ற கட்டிடங்கள், நீதிமன்றங்கள் எல்லாம் வச்சிருக்கோம். ஆனால் நாம் கட்டியது ஒரு மேம்பாலம் கட்டிக்கொண்டே போகிறார்கள், அங்க முடிக்கும் போது இங்க இடியுது. இது நடக்குது, நீங்க பாக்குறீங்க. வீடு கட்டி விட்டு மக்கள் குடியிருப்புக்கு வீடை கட்டி விட்டு போனா அப்படி போய் தொடரான், சிமெண்ட் சரசரன்னு விழுகுது, அப்படி சொரியறான் விழுகுது. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கே, குடிசையில இருக்கும்போது உயிரோடவாத இருந்தான், இங்க படுத்திருக்கும் போது உயிரோட எந்திரிப்பானாங்கிறதே சந்தேகமா இருக்கு. அதனால முன்னைக்கு இப்ப வெகுவான மக்களினுடைய கவனம் நாம் தமிழர் கட்சியின் மீது திரும்பி இருக்கிறது. குறிப்பாக பெண்களிடத்திலே படித்த பிள்ளைகள், படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து, ஒரு பிள்ளைலாம் ஒரு தங்கச்சி ஒரு பிள்ளை பேசுது, எங்க பெரியப்பா சீமான் அவர் கைகளை அவர் வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம் நாங்க, அதனால நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் தேர்தலில் வந்து போட்டிடுறேங்கிறான் ஒருத்தி. அது அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் பேசும்போது நம்ம அப்பப்போது பேசினா போதும் தான் தோணுது நமக்கு. அது முகிலாலாம் பேச சொல்லும்போது எனக்கு பேச்சு வர வருதே போய் பேசுங்க, என்ன எப்படி பேசுறாங்க பாருங்க, அவ்வளவுதான். தயங்க கூடாது, உரிமையை கேட்க பயப்படக்கூடாது. ஒருத்த வந்து தட்டை வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பான், உனக்கு என்ன வேணா சோறுன்னு, சோறுன்னு கேட்க கூட வாயில்லைன்னா நீ எப்படி பிழைப்ப? கேட்டு வாங்கணும்ல. ஒருத்த அப்படி உட்கார்ந்தே இருக்கான், என்னப்பா உனக்கு வேணும், நம்ம போய் கேட்க வேண்டியது அண்ணே சோறுனே. ஆனா எனக்கு நான் சோறு கேட்க மாட்டேன் வச்சிருவான், கறி கேட்க மாட்டேன் வச்சிருவான். உலக தமிழ் மக்களின் உரிமையை கேட்கிறேன்னா நீ எனக்கு உணவை கேட்க மாட்டானா? நீ என்னத்துக்கு நீ கேட்காம வைக்கிற? அவனை போய் பார்த்து வைடாதான் கேட்க மாட்டேன். இதுதான். அதனால நம்பிக்கையோட வேலை செய்யுங்கள். முன்னைக்கு நம் பக்கம் கவனம் திரும்புகிறது. முன்னாடி ஊடகங்கள் நம்மை கண்டு கொள்ளவில்லை, இப்ப நம்ம பேட்டி கொடுத்தாலோ பேசினாலோ நேரலை போடுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியுது ஸ்டாலின் பேச்சு, எடப்பாடி பேச்சை கேட்டா எவனும் ஏற்று பார்க்கறது இல்லை. அவர் 5 மாசத்துக்கு 3000 பேர் பெற்றிருந்தா 1 மாசத்துலயே நமக்கு 30 லட்சம் பேர் பார்க்கிறான். அவர் தெரியுது. அதனால நம்ம ஓட்டு போடுறோமோ போடலையோ ஆதரிக்கிறோமோ, இதை போட்டு நம்மளுக்கு நம்ம ரேட்டிங்கை ஏற்றிக்கிறோம்னா அதை போடுறாங்க. அதனால நம்பிக்கையோட இருங்க. இன்னும் பெரும் மாறுதல்கள், இன்னும் நிறைய ஆளுமைகள், ஆற்றலாளர்கள், மண்ணை மக்களை தூய உள்ளத்தோடு நேசிப்பவர்கள், ஊழல் லஞ்சத்தை வெறுப்பவர்கள், நேர்மையான நிர்வாகம் வேண்டும் என்று கருதுகிறவர்கள், தமிழ் வாழ வேண்டும், தமிழர் வாழ வேண்டும், தமிழர் நிலம் உரிமை பெற்று வாழணும், தூய நகரம் வேணும், மது மத போதை இல்லாமல், பெண்ணி அடிமைத்தளம் இல்லாமல், பாலியல் வன்கொடுமை இல்லாமல், அடக்குமுறை ஒடுக்குமுறை இல்லாமல், தடையற்ற மின்சாரம், தட்டுப்பாடற்ற குடிநீர், பயணிக்க சரியான பாதை, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழுகிற பெருமை மிக்க வாழ்வு, தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் காற்று வளம், கனிம வளம், நீர் வளம், கடல் வளம் காப்பது, மலை வளம் காப்பது, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், இதெல்லாம் அதையெல்லாம் விரும்புகிற ஒரு கூட்டம் வரும். அது எங்கும் போக முடியாது, நம்மளை நோக்கித்தான் நகரும்.
அதனால நம்பிக்கையோடு என் அன்பு உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தலை எதிர்கொள்ளுங்கள். நாம் உறுதியாக வெல்லுவோம். இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பதும் நமக்கு ஒரு பயிற்சி களம்தான். 2024 26 தான் நமக்கு மாபெரும் போர்க்களங்கள். அதிலும் 20 பெண்களுக்கு இடம், 20 ஆண்களுக்கு இடம். தனித்துத்தான் நாம் போட்டியிடப் போகிறோம். 26லையும் நாம் தனித்துத்தான் போட்டியிடப் போகிறோம். இவர்களைப் போல அவருக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், இவருக்கு போட்டாலும் எனக்கு போட்டால் நான் தான் வருவேன், எனக்கே போடுங்கள். அதான் சொல்றது. எங்கள் பிள்ளைகள் என்ற கேட்பாங்க, தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஆளுங்க தோன்ற மாட்டாங்களா? அரசியல்வாதிகள், தன்னலவாதிகள், பதவிக்கும் வெற்றிக்குமாக பணத்தை கொடுத்து பறிக்கிறவர்கள் சோர்ந்து போவான். புரட்சியாளர்கள், போராளிகள் ஒருபோதும் தோற்க மாட்டான். பகத்சிங் இறந்து போனான், அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கமும் இறந்தா போனது. சேகுவேரா செத்து போனான், அவன் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கமும் கோட்பாடும் செத்தா போனது. பலாயிரக்கணக்கில் எங்கள் மாவீரர்கள் மரணித்து போனார்கள், வீர விதைகளாக விழுந்து போனார்கள். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. எங்களை விதைத்தவர்கள் உறங்கிவிட்டார்கள், விதைகள் நாங்கள் முளைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் விதைத்தது வெறும் விதை அல்ல, விடுதலை விதைகள். அதனால் வீரியமிக்க விடுதலை புரட்சியாளர்களாக நாங்கள் முளைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. வெற்றி அடைவது, தோல்வி பெறுவது. தோல்வி அடைஞ்சிட்டோம், உன் வயதையும் உன் தோல்வியையும் மனதிற்கு சொல்லாதேங்கிறான். நாங்க சொல்றதே இல்லை. நாங்க தோத்துட்டோம்னு நினைக்கிறோம், வெற்றியை விரட்டிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம், வெற்றியை தொடர்றதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம், அவ்வளவுதானே. காசு கொடுக்காமல் ஒரு அம்மா பெரிய வெங்கல குடத்தை தூக்கிட்டு வருது. எப்ப உள்ளாட்சி தேர்தலுக்கு இவ்வளவு பரிசு கொடுக்குறாங்கன்னா அப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு இவ்வளவு பரிசு கொடுப்பான்னு மைண்ட் வாய்ஸ் ஒருத்தன் போட்டிருக்கான். இப்போ ஒருத்தன் போட்டிருக்கான் பட்டு புடவை, பக்கத்துல வேட்பாளர் படம் டிசைன் பண்ணிக்காங்க. பட்டு புடவை வேணுமா, போடு உதயசூரியன்ல. சூரியனுக்கு போட்டா கருணாநிதி வீட்டுல பளிச்சுன்னு வெளிச்சிருக்கும், நாடு இருட்டுல இருக்கும். ரெட்டலைக்கு போட்டா என்ன ஆகும்? அதான் இலை எங்க இருக்கோ அங்க நாங்க இருப்போம். நான் ஒருத்தன் இந்த மரத்துல நிறைய இலை இருக்கு, இங்க இலை இருக்கு, இங்க வாங்கன்னு ரூபாய்க்குற கூட்டங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. விவசாயிக்கு போட்டா காலங்காலமா விவசாயி வாழுவான், நாடு மக்களும் பசி இல்லாம நிம்மதியா வாழும். அதனால நமது மக்கள் மிகவும் அறிவார்ந்தவர்கள். அடர்த்தியான வறுமை ஏழ்மையில் அதை ஒட்டி இருக்கிற மறதியில் சிக்கி தவிக்கிறார்களே ஒழிய ஒரு தலைமுறை தயாராகி வருகிறது. அதிகமாக இளம் பெண்களும் இளம் பிள்ளைகளும் தம்பிகளும் போட்டியிடுகிற ஒரு அரசியல் கட்சி நம்ம கட்சி தான். அவர்கள் 26 சட்டமன்றத்துக்கு இன்னும் 4 ஆண்டு இருக்குல்ல, 25 வயதை தொட்டு சட்டமன்றத்துக்கு வேட்பாளர்களாக வருவார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும். புதுசு புதுசா புது புது ரத்தம் பாய்ச்சும் போதுதான் வீரியமா இருக்க முடியும். நீங்க ரொம்ப நாளா இருக்கேன், புதிய ஒரு ஆற்றலை உள்ள நுழைய விடாம தடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சி வளராது. இவர் யாரு, இவர் வந்தவன சீட்டு கொடுக்குறாரு, அவர் யாரு, அவர் வந்தவன சீட்டு கொடுக்குறாரு, அப்படிலாம் பார்க்க கூடாது. கட்சி வளரணும், ஆட்சியை கைப்பற்றணும், நாடும் மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற கனவு இருக்கிறவனுக்கு அதெல்லாம் தேவையே விடாது. இது ஓங்கட்சி. நான் முதலமைச்சரா இருந்தானா, இவர் இருந்தானா, அவர் அமைச்சரா இருந்தானா, அவர் இருந்தான, உன் கட்சி ஆளுது, உன் உடன் பிறந்தான் அதிகாரத்தில் இருக்கான், உன் தங்கச்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கிற என்ன இருக்கணும். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என் உடன் பிறந்தார்கள் களப்பணியாற்றுங்கள். நாளைக்கு ஒரு பொழுது இருக்கிறது, தொய்வின்றி உழையுங்கள். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான், கடுமையான உழைப்புங்கிறான். தொடர்ந்து சிந்துங்கள், உங்கள் வியர்வையும் தேனாக மாறுங்கிறான். கிரகாம்பெல் டெலிபோனை கண்டுபிடித்த போது பாராட்ட ஒருவனும் இல்லை. ரைட் பிரதர்ஸ் வானூர்தியை கண்டுபிடித்த போது பாராட்ட யாரும் இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்த போது பாராட்ட யாரும் இல்லை. அவருக்கு நேர்ந்த கொடுமை தெரியுமா? மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இந்த விளக்கை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சந்தைப்படுத்தியிருக்கிறார்.
மெழுகுவர்த்தி இல்ல, இப்ப அது இல்லாத இரவுல மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறோம். ஆனால் அன்னைக்கு அவருக்கு அப்படி பேச வேண்டிய தேவை இருந்திருக்குது. அதனால நீங்க நல்ல பொருளை விற்க நினைக்கிறீர்கள், இப்போது நிராகரிக்கப்படுவீர்கள், பாராட்ட ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஐயா இறையன் எழுதுவது போல உங்கள் உடம்பிலிருந்து வேர்த்து வழிகிற வேர்வை துளிகளே உங்கள் வெற்றிக்கு தெளிக்கப்படுகிற பன்னீர் துளிகளாக மாற்றுங்கள். அதை தவிர வழி அஞ்சாதீர்கள், அடிபணியாதீர்கள், துணிந்து நில்லுங்கள், துணிந்து நில்லுங்கள். இழப்பவன் பெறுவான் என்கிறார் இயேசு. நாம் இழந்திருக்கிறோம், உரிமை இழந்திருக்கிறோம், நிலத்தை இழந்திருக்கிறோம், வளத்தை இழந்திருக்கிறோம், நம் இனத்தையே இழந்திருக்கிறோம். நாம் பெறுவோம். எனவே அன்பிற்குரியவர்கள், அருமை உடன் பிறந்தார்கள், துணிச்சலாக களத்திலே நில்லுங்கள். அச்சம் இருக்கிறதா? பிரபாகரன் 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 என்று பெயரை உத்தரி தானாக ரத்தம் வேகமாக ஓடத் தொடங்கும், நரம்புகள் முறுக்கேறும், வீரம் பிறக்கும். ஒரு திமிர், ஒரு பெருமிதம் தானா வரும். அதுக்கு மேல ரொம்ப பயமா இருக்கா? திரும்பி எப்படி பாருங்க, உங்க நிழல் விழும். அது உங்க நிழலா இருக்காது, உங்க அண்ணன் நிழலா இருக்கும், பின்னாடியே வரும். ஒண்ணு இல்லை, நீ எதுக்கும் பயப்படாத. உலகம் நம் தலைவனை பார்த்து பயன்படுது, பயப்படுது, பயந்தது, பயப்படுது. பிரபாகரன் பெயரை கேட்டால், உன் இனத்தில் எவன் பெயரை கேட்டால் எதிரி குலை நடுங்குகிறானோ அவன் தாண்டா உன் தலைவன்கிறான். ஒரு சொல்லிப்பாரு. நம்ம ஒரு இடத்துல வெல்லல, அப்பயே நம்ம கட்சி பிள்ளைகளை தூக்கணும். யோசிச்சு பாரு, உனக்கே கொஞ்சம் பெருமிதம். ஓகே, அந்த பயம் உனக்கு இருக்கட்டும், தொடர்ச்சியா இருக்கட்டும். இப்ப நம்மளை பார்த்து எதுக்கு பயப்படணும்? எல்லா கட்சிக்காரனும் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் திட்டுவான். காரணம் என்ன? ஒரு பயன்தான். அவனுக்கு அதிமுக தொடர்ச்சியா இருப்பதில் லாபம், பிஜேபி வருவதில் அவனுக்கு பிரச்சனை இல்லை. நாம் தமிழர் கட்சி வருவதில் அவன் பரம்பரையே முடிஞ்சிடும், அவன் அடித்தளமே சாய்க்கப்பட்டோம். அதனால பயப்படும். திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நான் கிள்ற மாதிரி கிள்றேன், நீ அழுகிற மாதிரி அழு, என்ன ஓகே அப்படின்னு பேசிக்கிறது. 100 ரூபா வாங்கியிருக்கேன், உனக்கு 40 ரூபா, எனக்கு 60 ரூபா, சரியா? நீ அழும்போது எனக்கு 40, உனக்கு 60. மக்கள் அவனுக்கு தேர்தலுக்கு ஒரு 500. மொத்த வெள்ளத்தையும் எடுத்துக்கிட்டு லேசா தொட்டு நாக்க கட்ட அப்படி இழுகி விடுறதுக்குல்ல. அதான் ரோட்டை ஏப்பா அப்படி போடாம இருக்க, நீ நோட்டை வாங்காமையா ஓட்ட போட்ட, இப்ப ரோட்டை கேட்கிற உரிமையை இழந்து விடுவீர்கள். ஏன்? உங்கள் உரிமையை நீங்க விற்பதால். அது கூடாது என் உடன் பிறந்தார்களே, அது கூடாது. ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான். அந்த வாக்கை விற்றுவிட்ட பிறகு எந்த உரிமையும் நீங்க பெற முடியாத இழிநிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறீர்கள். கற்ற பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் நிறைய பேர் இந்த மண்ணின் மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும், தூய அரசியல் பிறக்க வேண்டும் என்று போராட வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள், வணக்கமும். தொடர்ந்து போராடுவோம். தலைவர் சொன்னது போல சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. தொடர்ந்து போராடுவோம், உறுதியாக வெல்லுவோம். அதை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.